ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி சென்னை கிளையின் சார்பாக நடைபெறும் இந்த சனிக்கிழமை சத்சங் சொற்பொழிவு தொடருக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நம்மிடையே பேச உள்ளவர் திருமதி மீனாட்சி மேடம் அவர்கள். சர்வதேச பெண்கள் தினமான இன்றைய தினத்திற்கு பொருத்தமான தலைப்பில் அவர் பெண்களை பற்றி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் கூறிய கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள இசைந்துள்ளார். அவருக்கு முதற்கண் எங்களது சொசைட்டியின் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சத்சங்கத்திற்கு அவரை வரவேற்கின்றோம். அவருடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஓவர் டு யூ மேடம். உங்க மைக் அன்மியூட் பண்ணுங்க மீனாட்சி மேடம். சாரி சார், சாரி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்தியமயி பரமே. இந்த இறை சேவையை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் ஸ்ரீ அன்னை பகவானுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்த சென்னை ஸ்ரீ அரபிந்தோ சொசைட்டி அதன் சேர்மன் திரு சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு குறித்து சேர்மன் ஐயாவே சொல்லிட்டாரு. பெண்களுடைய சர்வதேச பெண்கள் தினம் என்பதனால் பெண்களை குறித்து அன்னையும் பகவானும் கூறியுள்ள கருத்துக்களை சிறிது பார்க்கலாம் என்பது எனது எண்ணமாக இருந்தது. அதன் வழியே இந்த உரை. முதலில் பெண்கள் குறித்து பகவானது சிந்தனைகளும் சூத்திரங்களும் என்ற நூலிலிருந்து ஒரு சிறு கருத்தை பார்ப்பதன் மூலம் நாம் இந்த உரையை துவங்கலாம் என்று எண்ணுகிறேன். இடைக்கால துறவிகள் பெண்கள் தங்களை சலனப்படுத்துவதற்காக, அதாவது சபலப்படுத்துவதற்காகவே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் என்று எண்ணி வெறுத்தனர். ஆனால் நாம் தெய்வத்தையும் பெண்ணையும் மிக உயர்வாகவே கருத வேண்டும் என்கிறார் பகவான். ஒரு பெண் உன்னை சலனப்படுத்தினால் அது உனது தவறா அல்லது அவளது தவறா என்று பகவான் கேட்டு, ஒரு முட்டாளாக இருந்து உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாதே என்கிறார். பெண்ணின் வலையில் விழாமல் இருக்க 2 வழிகள் உள்ளன. ஒன்று, அனைத்து பெண்களையும் தவிர்ப்பது அல்லது அனைத்து ஜீவன்களையும் நேசிப்பது என்று கூறுகிறார் பகவான். இப்போது நாம் பெண்களை குறித்து அன்னை பகவான் கூறியுள்ள கருத்துக்களை பார்க்கலாம். எனது வீடியோவை ஆஃப் செய்து கொள்கிறேன். முதலிலேயே பெண்களது பிரச்சனை குறித்து சற்று பார்க்கலாம். நமது பண்டைய புராதனத்தில் அப்சல்யூட் என்னும் பூரணனை ஆணாகவும் கான்சியஸ்னஸை பெண்ணாகவும் கூறப்படுகிறது. இதுவே ஆணுக்கும் பெண்ணுக்குமான வேறுபாட்டை வித்திடுகிறது. பெண்ணை காட்டிலும் ஆணிற்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பது போலவும் உள்ளது. ஆனால் உண்மையில் அவை ஒரே மாதிரியாகவும் ஐடென்டிக்கல், இணைந்து வாழ்வதற்காக, அதாவது கோஎக்ஸிஸ்டன்ட்னு சொல்றாங்கல்ல, அது கோஎக்ஸிஸ்டன்ட் ஆகவும் உள்ளது. அதாவது பெண் பாலினமின்றி படைப்பில்லை, அது அனைவரும் அறிந்ததே. அதே நேரம் பெண் பாலின வெளிப்பாடு ஆண் பாலினத்தின் முன்முடிவே என்கிறார். தட் இஸ், there is no creation without the feminine, neither is there any feminine manifestation without the previous decision of the masculine என்று ஸ்ரீ அன்னை கூறுகிறார். நாம் கேட்கலாம், இந்த அனுபவங்கள் பெண் மீது ஆணுக்கு ஒரு மேலாதிக்க உணர்வை அளிக்காதா என்று. உண்மைதான்.
ஆண் தன்னை உயர்வாக எண்ணி பெண் மீது ஆதிக்கம் செலுத்துகிறான். பெண் தான் ஒடுக்கப்படுபவளாக உணர்ந்து வெளிப்படையாகவோ அல்லது இரகசியமாகவோ எதிர்க்கிறாள். இதன் காரணமாக காலம் காலமாக இரண்டு பாலினத்திற்கும் இடையே நிரந்தரமாக சண்டை நடந்து கொண்டு வருகிறது. ஆணும் பெண்ணும் ஒருவர் மீது ஒருவர் முழு பழியையும் போடுகின்றனர். உண்மையில் பழி இருவருக்கும் சமமாக பிரித்தளிக்கப்பட வேண்டும் என்கிறார் அன்னை. இருவரும் ஒருவரை விட ஒருவர் மற்றொருவர் மேன்மையானவர் என்று பெருமைப்பட்டு கொள்ள முடியாது. மேலும் இந்த சுப்பீரியாரிட்டி மற்றும் இன்ஃபீரியாரிட்டி எனும் உயர்வு தாழ்வு மனோபாவம் நீக்கப்பட்டால் ஒழிய எதனாலும் யாராலும் இந்த இரு பாலினத்திற்கும் இடையே உள்ள மனித குலத்தின் இருவேறு எதிரெதிர் குழுக்களாக பிரிக்கும் தவறான புரிதலுக்கு முடிவு கட்ட முடியாது. கற்காலத்திலிருந்தே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கவில்லை. அவர்களது பரஸ்பர உறவில் ஆணும் பெண்ணும் சர்வாதிகார எஜமானர்களாகவும் பரிதாபத்திற்குரிய அடிமைகளாகவும் உள்ளனர். ஒரு பெண் தனது பாதுகாப்பிற்காகவும் அதாவது ஒரு ஆணுடைய வலிமைக்காகவும் தாய்மைக்காகவும் ஒரு ஆணிடம் அடிமைப்படுகிறாள். ஒரு ஆணும் தனது உடைமைக்காக பொசசிவ்னஸ் என்பார்களே, அது அதிகாரம் மற்றும் ஆதிக்கம் இவற்றிற்காக ஒரு பெண்ணிடம் அடிமைப்படுகிறான். திருமண வாழ்வும் அது தரும் சின்ன சின்ன சௌகரியங்கள் மற்றும் பாலுணர்வும் காரணம். ஆகையினால்தான் ஒரு பெண் தானாகவே விடுதலை பெற்றால் ஒழிய எந்த சட்டத்தினாலும் அவளை விடுவிக்க முடியாது. இம்மாதிரியான முகமூடியிட்ட போராட்டங்களிலிருந்து விடுபட மனிதன் தனது சாதாரண உணர்விலிருந்து வெளிவந்து தங்களை சரியான விழிப்புணர்வு, தட் இஸ் பர்ஃபெக்ட் கான்சியஸ்னஸ் மூலம் பரம்பொருளின் உண்மையுடன் இசைய வேண்டும். பரம்பொருளின் உணவுடன் உண்மையுடன் இசைய வேண்டும். தட் இஸ் ஷுட் யுனைட் வித் த சுப்ரீம் ரியாலிட்டி. இத்தகைய உயர் உணர்வை அடைந்த பின் ஆண் பெண் வேறுபாடு வெறும் புறத்தோற்றத்தில் மட்டுமே என்பதை உணர முடியும். ஒரு வகையில் இந்த உலகம் உருவான காலத்தில் தூய்மையான ஆண் பெண் வகை தத்தம் சிறப்பு மற்றும் வேறுபடுத்தும் குணநலன்களுடன் உருவாகி இருக்கலாம். காலப்போக்கில் மரபு கூறுகளின் கலவையால் மகன்கள் அம்மாக்களையும் மகள்கள் தந்தைகளையும் பிரதிபலித்தும் சமூக முன்னேற்றம், ஒரே மாதிரியான தொழில்கள், இவையெல்லாம் இத்தகைய தூய்மையான வகைகளை கண்டுபிடிக்க உதவாமல் போகலாம். அதாவது இந்த ட்ரூ மேஸ்குலினிட்டி அண்ட் ஃபெமினிட்டியை பற்றி சொல்றாங்க. ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண் தன்மைகளும் அதே போல் பெண்ணுக்குள்ளும் ஆண் தன்மைகளும் இருப்பதை இந்த நவீன சமுதாயத்தில் காணலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக புறத்தோற்றத்தின் காரணமாகவே சண்டையிடும் பழக்கம் நிரந்தரமாக்கப்பட்டது. சிறிது பகைமை உணர்வும் அதிகரித்துள்ளது எனலாம். சிறந்த தருணங்களில், பெஸ்ட் மொமெண்ட்ஸ்ன்றாங்க, ஆணும் பெண்ணும் தனது பாலினத்தை மறக்கின்றனர். ஆனால் எப்பொழுது தான் ஒரு பெண் என்று உணரும் போதும் ஆண் தான் ஒரு ஆண் என்று நினைவு கொள்ளும் பொழுதும் சண்டையிடும் மனோபாவம் மேலோங்குகிறது. இத்தகைய எதிர்ப்புகள் அனைத்தும் மறைந்து ஜீவன் இவ்வுலகில் முன்னேற்றமடைந்து மானுடத்தின் ஒத்திசைவோடு ஒரே உணர்வு மற்றும் செயலாக்கத்தோடு இருக்கும் ஒரு உலகை அன்னையும் பகவானும் கனவு கண்டனர். அதாவது விலங்குகளைப் போன்று இனப்பெருக்கம் செய்வதற்காகவே இரு பாலினமாக பிரிக்கப்படாமல் தற்போதைய மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கு இரு பாலினத்தையும் சமமாக நடத்துவதும் ஒரே மாதிரியான கல்வி மற்றும் பயிற்சி அளிப்பதும் மற்றும் இறை மெய்மையுடன் இடையறாத தொடர்பு கொண்டு இப்பாலின வேறுபாடுகளை தாண்டி எல்லா இணக்கங்கள் மற்றும் அனைத்து சாத்தியங்களின் ஆதாரங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதாவது அன்னை என்ன கூறுகிறார் என்றால், இந்த கன்செப்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன், கருத்தரித்தல் மற்றும் செயல்படுத்துதல் என்பதை இணைக்கும் ஓர் படைப்பாக சுப்ராமெண்டல் கிரியேஷன் இருக்கும் என்கிறார். இது இரண்டையுமே ஒரே ஜீவனால் செய்ய முடியும் என்கிறார். அவ்வாறு இருக்கும்போது இந்த பிரிவினை எங்கிருந்து வரும்? ஆண் பெண் என்ற இரு கூறுகள் இல்லாமல் ஒரே ஜீவனாக இருந்தால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வாகவே அமையும். இதுவே சுப்ராமெண்டல் கிரியேஷனின் புரோட்டோடைப்பாக இருக்கும். தட் இஸ்
அதிமன படைப்பின் முன்மாதிரியாக இருக்கும் என்கிறார் அன்னையும் பகவானும். இலக்கியம், வரலாறு மற்றும் புராணங்களில் பெண்ணை குறித்து ஸ்ரீ அரவிந்தர் கூறுவது, இந்து மதம் இயற்கையில் எப்பொழுதுமே பெண்ணை பற்றிய இந்த கருத்துக்கு அதிக அழுத்தத்தை அளித்துள்ளது. புராணங்களில் மட்டுமல்ல, சாக்கிய மதத்திலும் பெண் பெரிதுபடுத்தப்பட்டுள்ளார். பெண், ஸ்திரீ, அஜா, பிறவாத பெண் சக்தி என்றும் பிரபஞ்சத்தின் நிர்வாக தெய்வீகம் என்றும் போற்றப்படுகிறாள். மற்றும் கருப்பை, தாய், மணமகள், மேலும் ஜீவனின் அனைத்து மகிழ்ச்சியின் கருவியும் அவளே. வேதங்களும் பெண்ணின் சக்தியையும் அது இல்லை என்றால் ஆண் திறனற்றவனும் என்கிறது. ஒரு பெண் ஆணுடன் வேள்வியில் பங்கேற்கவில்லை என்றால் தெய்வங்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் என்கிறது. பின் கிரேக்கத்தைப் போலவே இந்து சமுதாயத்திலும் காணப்பட்ட பெண் வகுப்பு ஹிதேரே எனப்படும் கணிகையர் குலம். முகமதியர்களின் காலத்திற்கு முன்பு மரியாதைக்குரிய பெண்கள் ஒன்றுமறியாத இல்லத்தரசிகளாக, அறியாமையில் இருக்கும் இல்லத்தரசிகளாக கருதப்படவில்லை. முறைசார் கல்வி கற்கவில்லை என்றாலும் பொதுவான கலாச்சாரம், சங்கீதம், நடனம், ஓவியம் போன்றவைகளை தனிப்பட்ட ஆசிரியர்கள் மூலம் வீட்டிலேயே அவர்களது பெற்றோர்கள் கற்பித்தனர். வேத பாரம்பரியம், அறநெறி அறிவு கட்டாயமாக இருந்தது. உயர்குடி மற்றும் வசதியான வீட்டு பெண்கள் தத்துவம் மற்றும் கணிதம் கற்பிக்கப்பட்டனர். எதுவானாலும் ஒரு பெண்ணின் வாழ்க்கை வீட்டிலும் அவள் கணவனுடன் கலந்த வாழ்வே முழுமையானது என்று நம்பப்பட்டது. இந்திய கண்ணோட்டத்தில் ஆண் பெண் உறவு புருஷா பிரகிருதி குறியீடாக காணப்படுகிறது. தொடக்கத்தில் சமநிலையில் காணப்பட்டாலும் பின்னர் பெண் முழுவதுமாக ஆணை சார்ந்தும் அவனுக்காகவே வாழ்பவளாகவே மாறி தான் ஒரு தனியான ஆன்மீக இருப்பு, ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ் என்பதையே மறந்தவளாகி விட்டாள். தாந்திரிக் சாக்த மதத்தில் பெண் தத்துவத்தை மிகவும் உயர்வாக வைத்திருப்பினும் சமூக நடைமுறைகளில் அதை கொண்டு வர இயலவில்லை. பெண்ணை அதீத மரியாதையாக வழிபாடு செய்யும் வேதாந்த கருத்தினாலும் சமூக நடைமுறைகளை அடிபணிய செய்ய இயலவில்லை. அதே சமயம் சட்டம் மற்றும் கோட்பாடு பொறுத்தவரை பண்டைய இந்தியாவில் பெண்களுக்கு அவர்கள் அதனால் பயனடையவில்லை என்றாலும் குடிமை உரிமைகளை, சிவிக் ரைட்ஸ் மறுக்கவில்லை. ராணிகளாக, நிர்வாகிகளாக, போர்க்களத்திலும் கூட பெண்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாற்று பதிவுகளாக நாம் அறிகிறோம். குடிமை அமைப்புகளில் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளாகவும் இருந்திருக்கின்றனர். கிரேக்கம் மற்றும் ரோம் ஆகிய நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் பெண்கள் அடிமைத்தனமின்றி சுதந்திரமாகவும் கண்ணியமாகவும் இருந்துள்ளனர். ரோமில் பெண் என்பவள் வீட்டில் இருந்தபடியே கம்பளி நூற்பாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவே பெண் குறித்த அதிகபட்ச புகழஞ்சலி. இது எதை குறிக்கிறதென்றால், பெண் தான் சேவகியாக, தாதியாக, சமையலாளாக, குழந்தை சுமப்பவளாக, தன்னை பேணுபவளாக, பால் உணர்வை ஆற்றுப்படுத்துபவளாக மட்டுமே ஆண் கோருபவனாக இருக்கிறான். இதுவே பெண்ணின் தொழிலாக, வாழ்வின் நோக்கமாக மாறி இதுவே அவர்களது இயல்பாகவும் தழுவி கொண்டுள்ளது. இதை தவிர அவர்கள் மீது சுமத்தப்பட்ட நுகத்தடியை தாண்டி அவர்கள் எதையாவது சாதித்தால் ஆண் ஓர் உயர்வான புன்னகையுடன் கூறும் காரணம் இவையெல்லாம் பெண்ணின் தாழ்வு மனப்பான்மையால், அவள் மீதுள்ள பாரத்தினால் அல்ல என்கிறான். ஆண் பெண் அடங்கி போதல், தன்னையே அழித்தல், ஆணின் தயவில் இருப்பது ஆகியவை காலம் காலமாக அவர்கள் எடுத்துக்கொண்டுள்ள பயிற்சிகள். இதுவும் ஒரு வகை ஈகோ என்கிறார் பகவான். இது ஆன்மீக தடையாகும். மில்டன் இந்த ஆணின் அகந்தையை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார்: அவன் இறைவனுக்காக மட்டுமே, அவள் அவனுள் உள்ள இறைவனுக்காக. He for God only, she for God in him என்கிறார் மில்டன். திருமணமும் குடும்பமும், மேரேஜ் அண்ட் த ஃபேமிலி. சாதாரண வாழ்வில் உனது லட்சியத்தை பொறுத்தே எல்லாம் அமைகிறது. உணர்வு மற்றும் உடல் மகிழ்ச்சிக்காக வேண்டுமானால் உனது துணையை நீ எங்கு வேண்டாமானாலும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் உன்னதமான லட்சியமாக கலை அல்லது இசை அல்லது தேச சேவை, இவைகள் உனது நோக்கமாக இருந்தால் வாழ்க்கை துணையை தேடுவது ஆசையின் பால் இல்லாமல் உயர் உணர்வுள்ளதாகவும்
அந்த பெண் உனது சைத்தியத்துடன் ஒத்திசைவு கொண்டவளாகவும் இருக்க வேண்டும். உனது நோக்கம் ஆன்மீக வாழ்வாக இருந்தால் திருமணம் செய்வதற்கு முன் 50 முறைக்கு மேல் யோசிக்க வேண்டும் என்கிறார் பகவான். இந்தியாவின் சமூக வாழ்வியல் ஒரு தனி மனிதனை தன் குடும்பத்திற்குள் அடக்கமாக இருக்கச் செய்கிறது. ஆணோ பெண்ணோ தன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு திருமணம் செய்யாமல் பெரும்பாலும் அவர்களது திருமணம் குடும்பத்தினரால் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகவான் அந்த காலத்தை பத்தி பேசுறாங்க. துணிச்சலான முடிவுகள் சுய விருப்பத்திற்கு சுதந்திரம் இருக்கும் இடத்தில் மட்டுமே சாத்தியம். அவங்களுடைய செல்ஃப் டிசிஷனை சொல்றதுக்குரிய ஒரு சுதந்திரமான சூழல் இருக்கணும்னு சொல்றார் பகவான். அசாதாரண ஆர்வங்கள் இல்லாத போது குடும்பத்திற்குள் தான் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கும். இதில் முரண்பாடுகள் ஏற்படுமாயின் தனி மனிதனுக்குரிய ஒரே வெளியேறும் வழி அவனது உள்ளுரை ஆன்மீகம் அல்லது மத வாழ்க்கை மற்றும் சம்சார வாழ்க்கையை துறப்பது. ஆனால் இது முக்கியமாக ஆணுக்கு மட்டுமே. பெண் பண்டைய காலத்தில் புத்த மதத்தில் மடாலயங்களில் பௌத்த பிக்குகளாக இருந்தனர். அதற்கு அவர்களது வலிமையான ஆன்மீக தூண்டுதல்களே காரணமாக இருந்தன. தற்காலத்தில் நவீன கருத்துக்கள், பொருத்தமின்மை, அமைதியின்மை ஆகியவற்றால் பழைய குடும்ப முறை உடைந்து பெண்கள் அதிக அளவில் இக்கட்டமைப்பிலிருந்து தப்பிக்க சுதந்திரத்தை தேடுகின்றனர். ஆசிரமத்தில் பெண்கள் சேருவது என்பதே புதுமையானது. சூழலுக்கு பொருந்தாத மனம் மற்றும் உணர்வின் மகிழ்ச்சியின்மை, கணவன் மனைவிக்குமான சந்திக்க முடியாத புள்ளி, விரோதமான சூழ்நிலை, மற்றவரது அகவாழ்வை சகித்து கொள்ள இயலாமை ஆகியவற்றிலிருந்து வெளியேற இந்திய மனம் ஆன்மீகத்தில் தஞ்சமடையும் அல்லது மதத்தில் தப்பிக்கும். இது புதிய வளர்ச்சிக்கு உதவும். நமது சமுதாயம் இதை தடுக்க வேண்டுமென்றால் சமூகம் முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை பொது விதியாக கொள்ளாமல் அவரவரின் தனிப்பட்ட தகுதிகளுக்கு ஏற்றாற்போல் தீர்மானிக்கப்பட வேண்டும். மற்றொரு கருத்தாக பகவான் கூறுகிறார், உனது கணவன் ஆபத்தில் இருந்தாலோ நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அவருக்காக நீ வருந்தினால் நீ செய்ய வேண்டியது உன்னை அமைதிப்படுத்தி கொண்டு இறையை அழைத்து இதை கடந்து செல்ல உதவி கோருவது. சாதாரண வாழ்க்கையில் ஒருவரது அமைதியின்மையும் மனச்சோர்வும் உதவியற்ற ஒரு சூழலை உருவாக்கும். நீ சாதகராக இருந்தால் உனக்காகவோ அல்லது வேறு நபருக்கு உதவி செய்யவோ உண்மையான ஆன்மீக உளப்பாங்கு என்னவென்றால் இறைவனின் விருப்பத்திற்கு இசைவுடன் மேலிருந்து வரும் உதவிக்காக அழைப்பது. இதுவே எப்பொழுதும் சிறந்தது மட்டுமல்ல, மிகவும் பயனுள்ளது. எதுவாக இருந்தாலும் அல்லது யாராக இருந்தாலும் இறைவனிடம் ஒப்படைத்த பின் அதனுடனேயோ அல்லது அவருடனோ இணைக்கப்பட்டோ அல்லது கவலைப்படுவதோ கூடாது. அனைத்தும் சிறப்பாக நடைபெற இறைவனிடம் அவர்களை விட்டுவிட வேண்டும். மதர் திருமணம் குறித்து கூறுகிறார், பௌதீக வாழ்வை இணைப்பதும் பொருள் சார்ந்த ஆர்வங்கள், துன்பங்களையும் வெற்றிகளையும் ஒன்றாக இருந்து சந்திப்பதற்காக வாழ்க்கை துணைவர்களாக இருப்பதும் தான் திருமணத்தின் அடிப்படை. ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இது போதாது. உனது உணர்வுகளில் ஒன்றித்திருத்தல், ஒரே மாதிரியான அழகுணர்ச்சி, ருசிகள், மகிழ்வுகள், ஒரே மாதிரியான விஷயங்களை விரும்புதல் ஆகியவை திருமணத்தின் அடிப்படை. ஆனால் இது போதாது. ஒருவர் மீது ஒருவர் அன்புடன் இருத்தல், ஒருவரது உள்ளார்ந்த உணர்வுகளில் இருப்பது, வாழ்வின் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் ஏமாற்றங்களிலும் சந்தோஷங்களிலும் இருவரும் சேர்ந்திருப்பது மிகவும் நல்ல விஷயம். ஆனால் இது போதாது. இருவரது மனங்களும் ஒன்றாக இணைந்திருப்பது, சிந்தனைகள் ஒத்திசைவுடன் இணைந்து ஒன்றோடு ஒன்று பாராட்டுக்குரியதாக இருப்பது மிக மிக நல்லது, அவசியமானதும் கூட. ஆனால் இது போதாது. இவற்றிற்கெல்லாம் அப்பால் நமது உள்ளாழத்தில் ஒரு திருமணத்தினுடைய ஆக்சுவல் கோர் கான்செப்ட் என்னன்றத மதர் இதில் சொல்றாங்க. இந்த மாதிரியெல்லாம் தான் பொதுவாக நம்ம விரும்புவோம், ஆனால் இது போதாதுன்றாங்க. இவற்றிற்கெல்லாம் அப்பால் நமது உள்ளாழத்தில்
மையத்தில், நமது ஜீவனின் சிகரத்தில் பரம்பொருள் என்னும் மெய்மையின் இருப்பு, நித்திய ஒளி, பிறப்பு, நாடு, சூழல், கல்வி ஆகியவற்றின் அனைத்து சூழ்நிலைகளிலும் சார்பற்றது. இதுவே மூலம், நமது ஆன்மீக வளர்ச்சியின் தலைவனும் காரணியும் ஆகும். இதுவே நமது வாழ்வின் நிரந்தர வழிகாட்டி. ஆர்வத்திலும் ஏற்றத்திலும் ஒன்றாயிருத்தல், ஒரே வேகத்தில் ஆன்மீக பாதையில் முன்னேறிச் செல்லுதல், இதுவே நீடித்த ஒன்றித்தல். அதாவது இந்த யூனியன், திருமணம் என்ற பந்தத்தின் மூலியமா இணையும் ஆண் பெண் யூனியனுக்கு இதுதான் முக்கியம்ன்றாங்க. இந்த ஆன்மீக ஒற்றுமை தான் இருக்கணும், ஆன்மீகத்துல சாதனையில ஒரே வேகத்துல போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருக்கணும்னு மதர் சொல்றாங்க. ஒன்றித்தலின் ரகசியமாகும். இதுவே திருமண பந்தத்தினுடைய ரகசியம் சொல்றாங்க. குடும்ப அமைப்பு உடைந்து போதல் மற்றும் மறைதல் குறித்து ஸ்ரீ அன்னை மனித குலத்தை ஒரு உயரிய மற்றும் பரந்த உணர்தலுக்கு எடுத்துச் செல்லும் ஒரு தவிர்க்க இயலாத இயக்கமாகும் என்று கூறியுள்ளார். இது குறித்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது, குடும்ப அமைப்பு கரைந்து போதல், அதாவது டிசால்வ் ஆகுது, உயரிய மனம் அல்லது ஆன்மீக இலட்சியத்துடன் உள்ள விதிவிலக்கான நபர்களுக்கா அல்லது பொதுவான மனித குலத்திற்கான்ற ஒரு கேள்வி. இதுக்கு அன்னையின் பதில், ஆம், உயரிய மனம் அல்லது ஆன்மீக லட்சியம் கடைபிடிக்கும் ஒரு சில விதிவிலக்கான நபர்களுக்கானது. குடும்ப அமைப்பு டிசால்வ் ஆறதுன்றதோ, அது பிரேக்கப் ஆஃப் ஃபேமிலி லைஃப்ன்றதோ, இந்த உயரிய ஆன்மீக லட்சியத்தை கடைபிடிக்கும் போது அதில் முரண்கள் ஏற்படும் போது அது ஏற்றுக்கொள்ளலாம் சொல்றாங்க. மற்றொரு கேள்வி, மனித குலத்தின் உயர் வளர்ச்சிக்கு திருமண அமைப்பு ஒழித்தல் என்பது குடும்ப அமைப்பு ஒழித்தலுக்கு நிகராக முக்கியமானதா? அத்தகைய உயர் பிறப்பு சாதாரணமாக்கப்படாத போது சந்ததி எனும் இனவிருத்தி தொடருமா? அப்படியானால் ஏதோ ஒரு வகையால் திருமண பந்தம் அவசியமா? இந்த கேள்விகளுக்கு மதர் என்ன சொல்றாங்கன்னா, திருமணம் எப்போதும் நடைபெறலாம், அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நடத்திக்கலாம், இது தனிநபரை பொறுத்ததுன்றாங்க. ஆனால் சட்ட விரோதத்தை தவிர்ப்பதற்காக சட்ட ரீதியான சடங்குகளை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. அதாவது இல்லீகாலிட்டியை ப்ரிவென்ட் பண்றதுக்காக லீகலைஸ்டா பண்ணிக்க வேண்டாம் திருமணம்ன்றாங்க. இதற்கு பின் நமக்கு எழும் சந்தேகத்திற்கும் அன்னை தெளிவுபடுத்துகிறார். அதாவது திருமணம்ன்றது அவ்வளோ அவசியம் இல்லைன்ற மாதிரி தான் மதர் ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. ஆனா இது தனிநபர் விருப்பம்னு சொல்லிட்டாங்க. புதிய பிறப்பு செயல்முறை இயல்பாக்கப்படாத போது தற்போதைய பாலுணர்வு மூலம் பிறக்கும் குழந்தைகளின், குறிப்பாக அவர்களின் உருவாகும் ஆண்டுகளில், அதாவது ஃபார்மேட்டிவ் இயர்ஸ், குழந்தைங்களுடைய ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்ல ஒரு நல்ல ஃபேமிலி செட்டப், ஃபேமிலி பேக்ரவுண்ட், பேரண்ட்ஸ்னுடைய லவ் அண்ட் அஃபெக்ஷன், கேர், இதெல்லாம் அவசியம்ன்றதுனால இந்த குடும்ப வாழ்க்கை முறை மற்றும் குடும்ப சூழல் உகந்ததாக இருக்கலாம் அல்லவா? மேலும் நெருக்கமான குடும்ப இல்லத்தில் குழந்தைக்கு தேவையான அரவணைப்பும் அன்பும் பெற்றோரால் அளிக்கப்படும். இது உண்மையெனில் குழந்தைகளின் நலனுக்காக குடும்ப அமைப்பு தேவையானதல்லவா அப்படின்ற கேள்விக்கு அன்னை விளக்கம் கொடுக்குறாங்க. இங்கும் 2 வகைகளும் சமமாக அனுசரிக்கப்படலாம். பல இடங்களில் தேவையென்றால் அந்த மாதிரி ஒரு சூழலை கொடுப்பதற்கு குடும்ப அமைப்பை நீங்க கடைபிடிக்கலாம். ஆனா பல இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, பெற்றோரிடமிருந்து குழந்தை பிரிக்கப்படுவதே அக்குழந்தைக்கு ஆசீர்வாதம், இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஃபார் த சைல்டுன்றாங்க, ஆசீர்வாதமாக அமையும். அதாவது அந்த மாதிரி ஒரு தகாத சூழல் அமையிற ஒரு இல்லத்துல, ஒரு ஃபேமிலியில குழந்தை வளர்றதுங்கிறது குழந்தைக்கு அது ஒரு அநீதியாக இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு அந்த மாதிரி சூழல்ல இருந்தும் குடும்ப அமைப்பிலிருந்து பிரிக்கப்படுவது அதுக்கு பிளெஸ்ஸிங்காகவே அமையும்ன்றாங்க. மதர் பொதுவாக சொல்றது, குறைந்த விதிகள் நிறைந்த சுதந்திரம், எல்லா வாய்ப்புகளும் வெளிப்பாட்டிற்குரிய சமமான நோக்கம் இருந்தால் மனிதகுலம் வேகமாக முன்னேறும். தாய்மையும் குழந்தை வளர்ப்பும். மதர் சொல்றதுக்கு, ஜப்பான் நாட்டில் 4 வருடங்கள் இருந்து ஜப்பான் நாட்டு பெண்களை பற்றி நிறைய புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஜப்பான் நாட்டு பெண்களுக்கு அவர்களது குழந்தைகள் பால் மிகுந்த அன்பும் அக்கறையும் உண்டு. இதுபோல் வேறு எந்த நாட்டிலும் காண முடியாது. அவர்களது வாழ்வின் மைய புள்ளியாக குழந்தை வளர்ப்பையே அவர்களது வாழ்வின் மைய புள்ளியாக கொண்டு
கவனிப்பும் அக்கறையும் கொள்கின்றனர். ஏனெனில் குழந்தைகளே வருங்காலத்தின் நம்பிக்கைகளாக பார்க்கின்றனர். தங்களது நாட்டின் செழிப்பு வளர்வதற்குரிய சாத்தியக்கூறுகளாக குழந்தைகளையே கருதுகின்றனர். ஆகையால் ஜப்பான் நாட்டு பெண்களுக்குரிய முக்கியமான கடமையாக குழந்தை வளர்ப்பையும் மகப்பேறும் மற்றும் குழந்தை வளர்ப்பு இது ரெண்டுமே முதன்மையான பங்காக இருக்கின்றன. இங்கு நாம் ஒன்றை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முயல் இயந்திரத்தனமாக அறியாமையில் குட்டிகளை உலகில் ஈணுவதைப் போல மகப்பேறு இருக்கும் என்று கருதக்கூடாது. உண்மையான மகப்பேறு என்பது ஒரு ஜீவனை உணர்வுடன் படைப்பதிலிருந்து தொடங்குகிறது. ஒரு புதிய உடலை பயன்படுத்தி வளர்ச்சியுற விருப்பத்துடன் ஒரு ஆன்மாவை வடிவமைப்பதிலிருந்து தொடங்குகிறது. ஒரு பெண்ணின் உண்மையான தளம் ஆன்மீகம். இதை நாம் பெரும்பாலும் மறந்து போகிறோம். நமது எண்ணம் மற்றும் விருப்பம் மூலம் கருவுற்று ஒரு லட்சியத்தை வெளிப்படுத்தும் திறனுடன் கூடிய படைப்பை உருவாக்குவதில்தான் நமது பெண்களின் வேலை உண்மையாக துவங்குகிறது. நமக்குள் இச்சக்தி உள்ளது என்பதை நிரூபிக்க பல்வேறு சம்பவங்கள் உள்ளன. முதலில் ஒரு பெண்ணை சுற்றி சிறந்த சுற்றுச்சூழல் இருந்தால் இணக்கமான ஒரு மனித இனத்தை உருவாக்க முடியும். கருவுற்ற பெண் அழகான ஒரு ஓவியத்தை இடையறாது பார்த்து கொண்டிருந்ததன் மூலம் அந்த ஓவியத்தை போன்றே ஒத்த தோற்றத்தை உடைய குழந்தையை பெற்றாள். மாற்றுவதற்கு குறைந்த நெகிழ்வுத்தன்மை உடைய சடத்திலேயே இத்தகைய விளைவுகள் பிசிக்கல் பிளேன்லேயே இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படுத்த முடியும்னா உளவியல் தளத்தில் எண்ணத்திற்கும் விருப்பத்திற்கும் அதிக தாக்கம் உள்ளதென்பதால் எளிதில் நடைபெறும். இதனால் நாம் மரபு மற்றும் அட்டாவிசம் என்னும் தலைமுறையாக வரும் பண்புகள் மற்றும் நோய்கள் ஆகிய இருள் பந்தத்தில் பிணைக்கப்பட வேண்டாம். இம்முயற்சியின் மூலம் மகப்பேறு உண்மையில் பொக்கிஷமாகவும் புனிதமாகவும் மாறுகிறது. இந்த முறையில் பெண்மை விலங்கியல் தன்மையிலிருந்தும் சாதாரண உள்ளுணர்விலிருந்தும் உயர்ந்து உண்மையான மனிதம் மற்றும் அதன் சக்திகளுக்குள் நுழைகிறது. இதுவே இப்புவியின் பரிணாமத்திற்கு நாம் செய்யும் பேருதவி. ஒரு குழந்தையின் உடலை பெற்றோராகும் ஒரு ஆணும் பெண்ணும் உருவாக்குகின்றனர். அந்த ஜீவனிடம் இவ்வுலகிற்கு வர விருப்பமா என்று கேட்கும் வழிகளை அறியாதவர்களாக இருக்கின்றனர். மேலும் இந்த உடலில் அவர்கள் தலைமுறை பண்புகள், அட்டாவிசம், சூழல், பிற்பாடு கல்வி ஆகியவற்றை திணிக்கின்றனர். இவை பெரும்பாலும் அதன் எதிர்கால வளர்ச்சிக்கு தடைகளாகவே இருக்கும். அந்த ஜீவனின் ஆன்மா வளரும் பருவத்திலும் இருக்கலாம் அல்லது முழுமையாக வளர்ச்சி அடைந்தும் இருக்கலாம். ஒரு விலங்கின பிறவி போல் தன் மீது திணிக்கப்படும் சூழலில் தனக்கான உண்மையான பாதையை கண்டுபிடிக்கவும் தன்னை அறியவும் டிஸ்கவர் இட்ஸ் ஓன் செல்ஃப் தன் ஆத்மனை அறியவும் அந்த குழந்தை போராட வேண்டியிருக்கும். இனிய அன்னையே, ஒரு தாயும் தகப்பனும் தங்களுக்கு தேவையான ஆன்மாவை பிறக்க வைக்க முடியுமா என்ற சாதகரின் கேள்விக்கு அன்னை பதிலளிக்கிறார். விலங்கின தூண்டுதல் மற்றும் ஆசை போல் இல்லாமல் பிரார்த்தனை மற்றும் ஆர்வம் மூலம் இது சிறிதளவு சாத்தியம். ஒரு சிலர் சிறப்பான சூழலை தேர்ந்தெடுத்து தங்கள் சிறப்பான ஒருமுனைப்பு மற்றும் தியானம், ஆர்வம் இவற்றின் மூலம் ஒரு விதிவிலக்கான ஜீவனை அந்த உடலில் இறங்குமாறு செய்திருப்பதை நான் அறிவேன் என்கிறார் அன்னை. அழகு, இசைவு, அமைப்பு மற்றும் சிறந்த ஆரோக்கியத்துடன் கூடிய உடல் இவைகள் உள்ள சூழலில் ஒரு குழந்தையை உருவாக்குவதுதான் மனித முயற்சியில் செய்யக்கூடியது. இதுவே நாம் தெளிவாக செய்ய வேண்டியது. குழந்தையின் கல்வி குறித்து ஒரு மனிதனின் கல்வி அவன் பிறப்பிலிருந்தே தொடங்கி விடுகிறது. பிறப்பிலிருந்து தொடங்கி அவனது வாழ்வு முழுவதும் தொடர்கிறது. இந்த கல்வி நமக்கு அதிகபட்சமாக வேண்டுமானால் பிறப்புக்கு முன்பே கூட தொடங்கலாம். இங்கு கிளென்டோமன் மெத்தடாலஜி என்பது மதருடைய புத்தகங்கள்லேருந்து நான் படித்து நானும் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதாவது கருவுற்றிருக்கும் பெண் தன் கருவில் இருக்கும் சிசுவுக்கு கல்வியை போதிக்க முடியும். அது கிளென்டோமன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு தாய் இதனை இரு வழிகளில் செய்யலாம். முதலில் தன்னை மேம்படுத்த அந்த கல்வியை பயன்படுத்தணும்.
டு பிகம் கான்ஷியஸ் அண்ட் மாஸ்டர் ஒன் செல்ஃப். தன்னையே முதல்ல மேம்படுத்திக்கணும். தன்னை ஆள தெரியணும், தன்னை அடக்க தெரிஞ்சுக்கணும். பௌதீகமாக அவளது குழந்தை உருவாகும் போது இந்த மெத்தடாலஜி எல்லாம் பயன்படுத்தலாம். கல்வியை எப்படி கற்பிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தையின் இயல்பு அதனை உருவாக்கும் தாயை சார்ந்துள்ளது. அவளது ஆர்வம், விருப்பம் மற்றும் அவள் வாழும் சூழல் இவை பொறுத்தது. அவளது எண்ணங்கள் தூய்மையானதாகவும் அழகானதாகவும், அவளது உணர்வுகள் மேன்மையாகவும் சிறந்ததாகவும் இசைவுடன் கூடியதாகவும் இருந்தால், இவற்றிற்கு மேல் அந்த தாய் உயர் லட்சிய நோக்கத்திற்காகத்தான் கருவுற வேண்டும் என்ற சித்தம் இருக்குமானால், அப்படிப்பட்ட சூழலில் பிறக்கும் ஒரு குழந்தை எல்லாவித திறமைகளையும் பெற்றிருப்பான். இந்த முறையை பின்பற்றும் பொழுது எத்தனையோ சிக்கல்களும் கடுமையான முயற்சிகளும் தவிர்க்கப்படுகின்றன. பலவிதமான ப்ராப்ளம்ஸை அவாய்ட் பண்ணலான்றாங்க. இந்த முறையில் கருவுற்று ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையின் வாழ்க்கையிலும் பல்வேறு சிக்கல்களை தவிர்க்கலாம். இந்த முழுமையான கல்வி 5 முதன்மையான தன்மைகளை கொண்டதாக இருக்க வேண்டும். அவை பிசிக்கல், வைட்டல், மென்டல், சைக்கிக் அண்ட் ஸ்பிரிச்சுவல். அதாவது இந்த 5 தன்மைகளுக்கும் உரிய கல்வியாக இருக்கணும். உடல், உணர்வு, மனம், சைத்தியம் மற்றும் ஆன்மீகம் இவையே ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கு அவனது இறுதி வாழ்வு வரை துணை புரிபவை. பல பெற்றோர்கள் பல்வேறு காரணங்களினால் உண்மையான கல்வி குறித்து சிறிதளவே சிந்திக்கின்றனர். ஒரு குழந்தையை உலகிற்கு கொண்டு வந்த பின் அதற்கு உணவு அளித்து, அதன் பொருள் தேவைகளை திருப்திப்படுத்தி, உடல் நலத்தை கவனித்து, பின் பள்ளியில் சேர்த்து ஆசிரியர்களிடம் அவனது கல்வி பொறுப்பை ஒப்படைத்து விட்டால் தங்களது கடமையை செவ்வனே செய்துவிட்டதாக எண்ணுகின்றனர். ஆனால் ஒரு சில பெற்றோர் மட்டுமே ஒரு குழந்தை கல்வி கற்க முதலில் தான் கற்பித்துக் கொள்ள வேண்டும், தான் ஃபர்ஸ்ட் டு எஜுகேட் அ சைல்ட் இஸ் டு எஜுகேட் ஒன் செல்ஃப் என்பதை புரிந்துள்ளனர். தன்னை வென்று உணர்வுடன் இருப்பது, தவறான முன்னுதாரணமாக தான் இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வுடன் இருத்தல், தான் கற்பிக்க நினைப்பதற்கு தானே சிறந்த உதாரணமாக இருத்தல் வேண்டும். குழந்தைகளிடம் இனிமையான நல்ல வார்த்தைகளை பேசுவதும் சிறந்த அறிவுரை கூறுவதும் மிகச்சிறிய விளைவையே ஏற்படுத்தும். உண்மை, நேர்மை, நேர்த்தன்மை, தைரியம், விடாமுயற்சி, அமைதி, சுய கட்டுப்பாடு இவைகளை தன் நடத்தையின் மூலமே எளிதில் புரிய வைக்க முடியும். அப்படி புரிய வைக்கும் போது சிறிது சிறிதாக உங்கள் குழந்தைகளை இவைகளை தானும் கடைபிடிப்பதை காணலாம். அதேபோல் பெற்றோர் தமது குறைகள், உந்துதல்கள் எனும் இம்பல்சஸ், பலவீனங்கள், வீக்னஸஸ் ஆகியவை குழந்தைகள் மீது மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும். பெற்றோர் எப்பொழுதும் தன் மீது மரியாதையும் மதிப்பும் வைத்து அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்க வேண்டும். குழந்தை ஒரு கேள்வி கேட்கும் போது முட்டாள்தனமான அர்த்தமற்ற பதிலை தராமல், குழந்தைக்கு என்ன புரியவா போகிறது என்று எண்ணாமல், அதற்குரிய சரியான பதிலை சிரமம் பாராமல் தேடி பிடித்து கொடுக்க வேண்டும். எப்பொழுதுமே உண்மையை சொல்வதே நல்லது. அது கேட்பவரது மனதில் அழகாக கொண்டு சேர்க்கும். 12 அல்லது 14 வயது வரை குழந்தைகளுக்கு பொதுவான கருத்துக்களும் கண்ணுக்கு புலப்படாத அப்டிராக்ட் விஷயங்களையும் புரிந்து கொள்வது கடினம். ஆகவே இம்மாதிரி செய்திகளை தூலமான உருவங்கள், அதாவது கான்கிரீட் எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க, சின்னங்கள், சிம்பல்ஸ் மற்றும் கதைகள் மூலம் வளர்க்கலாம், பேரபிள்ஸ். மற்றும் ஒரு தவிர்க்க வேண்டிய ஆபத்து, எப்பொழுதும் குழந்தைகளை சரியான காரணமின்றி திட்டுவது கூடாது. அதுவும் மிகவும் அவசியமானால் மட்டுமே. அடிக்கடி திட்டு அல்லது வசவு வாங்கும் குழந்தைகள் காலப்போக்கில் அவ்வசவுகளுக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் தராமல் இறுகி போய்விடும். எல்லாவற்றிற்கும் மேல் நமது தவற்றுக்கு குழந்தையை கடிந்து கொள்வது நமது பலவீனத்தை வெகு விரைவில் அவனுக்கு காட்டிக் கொடுக்கும். சப்போஸ் ஒரு குழந்தை ஏதாவது தவறு செய்துவிட்டு வெளிப்படையாக ஒத்துக்கொண்டால் அன்புடனும் பாசத்துடனும் அவனது நடத்தையில் என்ன தவறு என்பதை புரிய வைக்க வேண்டும். அடிப்பதோ மிரட்டுவதோ கூடாது.
ஒப்புக்கொள்ளப்பட்ட தவறு எப்பொழுதும் மன்னிக்கப்பட வேண்டும். பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இடையே பயம் வரக்கூடாது. பயம் என்பது ஏமாற்றவும் பொய் சொல்லவும் வழிவகுக்கிறது. ஒரு குழந்தையை உலகிற்கு கொண்டு வந்ததின் கடமையை உண்மையாக நிறைவேற்ற நம்ம இடையறாது கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது பேரண்ட்ஸ்க்கு சொல்றாங்க மதர். ஸோ இந்த அன்னெசரி கான்ஃப்ளிக்ட் ஆண் பெண்ணுக்கு இடையே ஒரு தேவையற்ற மோதல் ஏன் வருதுன்றதுக்கு பகவான் கூறுகிறார், மறுபிறவியில் நமது பாலினம் மாறுபடுமா என்ற சாதகரின் கேள்விக்கு இது ஒரு கடினமான கேள்வி. எனது அனுபவப்படியும் பொதுவாகவும் ஒரே முறையை பின்பற்றுகிறது. அதாவது ஆண் மறுபிறவியில் ஆணாகவும் பெண் அதே போல பெண்ணாகவும் பிறக்கின்றார். ஆனால் பாலின மாறுபாடும் சாத்தியமே என்கிறார். அதேபோல் ஒரு ஆணிடம் உள்ள பெண் குணங்களை கொண்டு அவர் முற்பிறவியில் பெண்ணாக இருந்தார் என்று கூற முடியாது. இரு பாலருக்கும் இடையே பொதுவான குணங்களும் உண்டு. மறுபிறவி என்பது ஒரு சிக்கலான விவகாரம் என்கிறார். பெண் இயக்கம் பற்றி அன்னையிடம் கேட்ட பொழுது அன்னை கூறுகிறார், ஆண் பெண் இரு பாலருக்கும் இடையே நீடித்து வரும் எதிர்ப்பு பயனற்றது என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த இரு பாலரின் மோதலின் பின் வெளிப்படையாக தெரியவில்லை என்றாலும் மனித குலத்தின் இந்த இரண்டு பாலினத்திலும் ஒன்றோடு ஒன்று சிறப்பு சேர்க்கும் பகுதிகள், அதாவது ஒரு காம்ப்ளிமெண்டரி ஹார்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது சிறப்பு சேர்க்கும் பகுதிகளின் ட்ரூ யூனியன் ஒன்றிப்பும் தெரிகிறது. ஆண்கள் தங்கள் பதவிகளில் பெண்கள் எளிதில் ரீப்ளேஸ் செய்வதை கண்டு வியக்கிறார்கள். மிக கடினமான நேரங்களில் போர்க்களங்களிலும் பலகீனமான பாலினமாக கருதப்படும் பெண் பாலினம் ஆணுக்கு நிகராக தங்களது உடல் சக்தியையும் சகிப்புத்தன்மையையும் நிரூபித்துள்ளது. முகமதிய வெற்றிக்கு முன்னரே இந்தியாவில் பெண்கள் நிர்வாக திறனில் சிறப்பானவர்களாக இருந்தனர் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒருமுறை போரில் ஜெர்மானியர்கள் பெல்ஜியம் நிலப்பரப்பை கைப்பற்றிய போது அப்பகுதி மக்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளானார்கள். பசி, பஞ்சம், பட்டினி என்பது ஏற்பட்டது. அமெரிக்காவில் உள்ள ஆண்களும் பெண்களும் அவர்களது, அதாவது பெல்ஜியம் பீப்புளுக்கு தேவையானவற்றை அவசரமாக 3 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு அனுப்பணும்னு, பொருட்களை எல்லாம் அனுப்பணும்னு முடிவு பண்ணி அதை இங்கிலாந்து நாட்டின் ஒரு அமைப்பை அணுகிறாங்க, இதை அனுப்பி வைக்க முடியுமான்னு. அப்ப இந்த வேண்டுகோளை ஏற்ற ஆண்கள் 3 நாட்களுக்குள்ள அனுப்புவது இயலாத காரியம் என்று மறுத்து விட்டார்கள். ஆனா அந்த நேரத்துல போரில் காயமடைந்த வீரர்களுக்கு உதவி செய்த ஒரு பெண் பல்வேறு இடர்பாடுகளையும் துன்பங்களையும் தாண்டி வெற்றிகரமாக இந்த வேலையை செய்து முடித்தாள். பெண் வீட்டிலும் ஆண் வெளியிலும் பணி செய்ய வேண்டும் என்ற பிரிவினை அழிந்து இருபாலரும் இருவரது பணிகளையும் ஒன்றாக செய்ய வேண்டும் என்கிறார் அன்னை. இருவரும் சமமாக உள் ஆன்மீக வளர்ச்சி, இன்னர் ஸ்பிரிச்சுவல் growth அடைய வேண்டும். உள்முகம் எனும் அகமுன்னேற்றம் இல்லை என்றால் புற முன்னேற்றம் சாத்தியமில்லை. பரம்பொருளின் மெய்மையை பொறுத்தவரை எல்லோரும் ஆணும் பெண்ணும் சமம், உரிமைகளிலும் கடமைகளிலும் கூட என்கிறார் அன்னை. மதர் ஏற்கனவே கூறியது போல பெண் அடிப்படையில் நிர்வாக அதிகாரம், அதாவது எக்ஸிகியூட்டிவ் பவர் படைத்தவள். தேவைப்பட்டால் ஆணின் உணர்வின் உதவியை, அதாவது மாஸ்குலின் கான்சியஸ்னஸ், அந்த உதவியை பெறலாம். பெண் ஆணை காட்டிலும் பிராண மற்றும் சட உணர்வில் அதிகம் கட்டுப்பட்டவள். தங்களது சைத்தியத்தை எளிதில் கண்டுகொள்ள முடிந்தவர்கள். அதாவது பெண்களால ரொம்ப ஈஸியா சைக்கிக்க உணர முடியும்ன்றாங்க. அது அவர்களை வழிநடத்த அனுமதிப்பார்கள். பொதுவாக பெண்கள் மனதின் வழியாக இல்லாமல் உணர்வுகளின் மூலம் செயலாற்றுகிறார்கள். ஆண்பால் பெண்பால் என்பதெல்லாம் இயற்கையின் ஒரு தந்திரம். இப்புவியின் தொடக்கத்திலிருந்து இப்பிரிவினை இருக்கவில்லை. பிராண உலகில் இப்பாலின வேறுபாடு இல்லை. இத்தகைய பாலின வேறுபாடு குறித்த கருத்துக்கள் உடல் திருவுருமாற்றத்திற்கு பெரும் தடையாகும். எனவே முதலில் நாம் நமது இந்த எண்ணத்தை திருவுருமாற்றம் செய்ய வேண்டும். அன்னை ஒரு ஆண் சாதகருக்கு சொல்கிறார், 24 மணி நேரத்தில் ஒரு முறை கூட இந்த வேறுபாடு மனதில் தோன்றாமல் இருக்க வேண்டும். நான் உன்னுடன் பேசும்போது நீ ஒரு ஆண் என்ற எண்ணத்துடன் பேசுவதாகவோ அல்லது தாராவிடம் பேசும்போது அவள் ஒரு பெண் என்ற நினைப்புடனோ பேசுவதாகவோ எண்ணுகிறாயா என்று கேட்டுவிட்டு அந்த சாதகர்
ஆனாலும் அந்த வேறுபாடு உள்ளதே அன்னையே என்று கூறிய போது இது தேவையே இல்லை என்று பதிலளிக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்கிறார் என்றால், நீ ஒருவரிடம் பேசும்போது அவரது ஆன்மாவுடன் தான் பேச வேண்டும், உடலுடன் அல்ல. இன்னும் சொல்ல போனால் அந்த நபரில் உறையும் இறைவனுடன் பேசுகிறாய். எல்லா ஜீவனிலும் உள்ள இறைவனுடன் என்ற உணர்வுடன் இரு என்றார் அன்னை. ஆன்மீக ரீதியாக ஆணும் பெண்ணும் இறைவனை உணர்தலில் சமமான தகுதி உடையவர்களே. பெண்களுக்கு அவர்களது உடல் குறித்து அன்னை சில கருத்துக்களை கூறுகிறார். ஒரு பெண் தன் மாதவிடாய் குறித்து என்ன மனோபாவம் கொள்ள வேண்டும் என்ற கேள்விக்கு அன்னை, இது இயற்கையானது மற்றும் தவிர்க்க முடியாதது என்ற மனநிலையே சிறந்தது. அதற்கு மிகச்சிறிய அளவு முக்கியத்துவமே கொடுக்கப்பட வேண்டும். அதற்காக எந்த மாற்றமும் செய்யாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. அந்த பீரியட்ஸ் டைம்ல உனது வழக்கமான தினசரி வாழ்க்கையை நடத்தலாம் என்கிறார். அம்மாதிரி நாட்களில் உடற்பயிற்சியில் ஈடுபடலாமா என்று கேட்டதற்கு அன்னை, அந்த பெண் உடற்பயிற்சி செய்பவளாக இருந்தால் இதற்காக அதனை நிறுத்தக்கூடாது. எப்பொழுதுமே தன் வாழ்க்கையை வழக்கம் போல் சாதாரணமாக நடத்துபவருக்கு இதற்கு தனி கவனம் கொடுக்க வேண்டி இருக்காது என்கிறார். அம்மாதிரி நாட்களில் ஏற்படும் வலி வேதனையை சமாளிக்க வயிற்று பகுதியை வலிமைப்படுத்தவும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் ஒரு சில உடற்பயிற்சிகள் உள்ளதாக அன்னை கூறுகிறார். இப்பயிற்சிகளை வலி மறைந்த பின்னும் தொடர்ந்து வழக்கமாக செய்து வர வேண்டும் என்கிறார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு விதமான பயிற்சிகள் உள்ளனவா என்ற கேள்விக்கு, பயிற்சிகள் அவர்களது வலிமை மற்றும் ஒருவரது தகுதியின் அடிப்படையில் அமைய வேண்டும். புத்திசாலித்தனமான தொடர் பயிற்சியால் ஆண் பெண் இருபாலரும் எல்லா வகையான விளையாட்டுகளிலும் பங்கேற்க முடியும். இதன் மூலம் தங்கள் வலிமையையும் உடல் நலத்தையும் அதிகரித்துக் கொள்ள முடியும். இம்மாதிரி வலிமையான உடற்பயிற்சிகள் மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபடும் பெண்களுக்கு கருத்தரிப்பதும் மகப்பேறும் மிகவும் எளிதாக இருக்கும் என்கிறார் அன்னை. பல மைல்களுக்கு இதற்கு ஒரு உதாரணமாக ஒரு சிறு சம்பவம் சொல்கிறார். பல மைல்களுக்கு பாரத்தோடு நடக்கும் ஆப்பிரிக்க பெண் ஒருத்தி பிரசவ வலி ஏற்பட்டதும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து பிரசவித்த பின் அரை மணி நேரம் கழித்து எதுவுமே நடக்காதது போல் தான் சுமந்து வந்த சுமைகளுடன் புதிதாக பிறந்த குழந்தையும் சுமந்து கொண்டு நடந்து சென்றாள். மருத்துவர்களை இதை ஆதரிக்காமல் போகலாம், ஏனெனில் அவர்கள் அசாதாரணமான அப்நார்மல் சொல்லக்கூடிய நோயாளிகள் குறித்தே ஆர்வம் உறுகிறார்கள். ஆனால் நமக்கு இது வேறு மாதிரி. நாம் சாதாரணத்திலிருந்து சூப்பர் நார்மலுக்கு போக முடியும். அப்நார்மல் என்பது எப்பொழுதுமே வக்ரம் அல்லது மற்றும் தாழ்வுன்றாங்க. புதிய வாழ்விற்கு பெண்களின் பங்கு. டிவைன் ஒர்க்கிற்கு தன்னை தகுதியான கருவியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பாலினம், ஜாதி, இன, தேச வேறுபாடுகளுக்கெல்லாம் மேலே எல்லையற்ற அன்னையின் குழந்தைகளாக நித்தியனான தெய்வீகத்துடன் எட்டர்னல் டிவினிட்டி இணைய வேண்டும். பெண்களின் உடல் அழகிற்கான கொள்கையாக மதர் என்ன சொல்றாங்கன்னா, சரியான இசைவு, அப்சல்யூட், அதாவது பூரணமான பர்ஃபெக்ட் ஹார்மோனி, மென்மையும் வலிமையும் நளினமும் சக்தியும் நெகிழ்வும் சகிப்புத்தன்மை, இவற்றிற்கெல்லாம் மேல் அற்புதமான உடல் ஆரோக்கியம், மாறாத்தன்மை, தூய ஆன்மாவின் விளைவுகளான இவைகளுடன் வாழ்வின் மீதுள்ள மகிழ்ச்சியான நம்பிக்கை மற்றும் இறைவனின் அருள் மீதுள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றைத்தான் பெண்ணுக்கு உண்மையிலே அழகு தரும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. இயற்கையில் பாலியல் வேட்கை பெண்களுக்கு சற்று குறைவு என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர். அதுவும் யோகத்தில் உள்ள பெண்களுக்கு பாலியல் தூண்டுதல் ஆணை போன்று வலிமையாக இருப்பதில்லை என்கிறார். அதனை வெறுக்கும் பெண்கள் ஆண்களை காட்டிலும் அதிகம். இவ்வுலகில் ஆணும் பெண்ணும் பாலியல் கலப்பில்லாமல் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். அங்கு பாலின வேறுபாட்டு உணர்வு இருந்தாலும் இது அங்கு ஆசையாகவோ அல்லது வேறு எந்த தொந்தரவாகவோ இல்லாமல் பரிபூரண நட்புடன், தூய நட்புடன் இருப்பது உண்டு. ஆனால் இது சாத்தியமாக நிச்சயம் சைத்திய வளர்ச்சி தேவைப்படுகிறது. பெண்ணின் அழகை மட்டுமல்லாது எல்லாவற்றின் அழகையும் ரசித்தால் அங்கு ஆபத்தில்லை என்கிறார்
ஸ்ரீ பகவான். நமக்குள் இருக்கும் இன்னர் லோன்லினஸ், தனிமையை இறைவனுடன் இணையும் அனுபவத்தின் மூலமே போக்க முடியும். ஒரு ஒரு சிலர் சொல்லலாம், நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், அதனால ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், தனியா எப்படி இருப்பாங்கன்னு. அது ஒரு காரணம் இல்லைன்னு சொல்றாரு பகவான். அந்த லோன்லினஸை நீ இறைவனுடன் இணைவதன் மூலம் வெற்றி கொள்ளலாம்ன்றாங்க. இந்த வெறுமை எந்த மனித தொடர்பு மூலமும் நிரம்பாது. அதேபோல் ஆன்மீக வாழ்வில் மற்றவர்களுடனான இசைவு அல்லது ஹார்மோனி மனம் மற்றும் பிராண தொடர்புகள் மூலம் அல்லாது தெய்வீக உணர்வின் மூலமும் இறையுடன் ஒன்றிணையும் போது மட்டுமே ஏற்படும். ஒருவர் இறைவனை உணர்ந்து இறைவுள் மற்றவற்றை உணரும் போது உண்மையான ஹார்மனி வருகிறது. அது சைத்தியம் மற்றும் ஆன்மீக அடிப்படையில் வரும். திருமணம் மற்றும் காம்ப்ளிமெண்டரி சோல் குறித்து பகவான் சாதகர் ஒருவருக்கு அளித்த விளக்கம். ஒருபுறம் உனக்காக ஆன்மீக வாழ்வு உள்ளது, எதிர்புறம் திருமண வாழ்வு உள்ளது. நிறைவு உண்டாக்குகின்ற ஆன்மா இந்த இடத்துல தான் அந்த காம்ப்ளிமெண்டரி சோல்னு சொல்றாங்க. அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு ஈடு கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா நிறைவு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையே ஒரு ஏமாற்று வார்த்தைன்னு சொல்றாங்க. என்கிற வார்த்தை ஒரு ஏமாற்றும் சொல். அது நமது உடல் தேவைகள், கீழ் பிராண இயற்கை, உணர்ச்சிகளை மறைத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படும் வார்த்தை. நமது ஆசைகள் மற்றும் தேவைகளை சமரசம் செய்து கொள்வதற்காக திருமணம் மற்றும் காம்ப்ளிமெண்டரி சோல் குறித்து யோசிக்கிறோம். சுப்ராமெண்டல் யோகாவின் பாதை தெளிவானது. ஆன்மீக போர்வையில் மறைந்து கொண்டுள்ள இந்த சலுகைகள் மீது இந்த யோக பாதை இல்லை என்கிறார் பகவான். ஒருவர் பாலியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டையுமே கலக்கும் போதுதான் அழிவு ஏற்படுகிறது. செக்ஸ் ஃபோர்ஸ் என்னும் பாலியல் சக்தியை வென்றால் மட்டுமே இந்த யோக சாதனையில் முழு ஜீவனையும் திருவுருமாற்றம் செய்ய முடியும். இல்லாவிடில் பிராண உணர்வு என்னும் வைட்டல் கான்சியஸ்னஸ் கலங்கிய கலவையாக இருப்பதனால் இந்த கலங்கல் தன்மை தூய்மையடைந்த ஆன்மீக மனதை பாதித்து உடலின் சக்திகள் ஏற்றமடைய தடை ஏற்படுத்தும். இந்த யோகம் கீழ் உணர்வுகள் அல்லது சாதாரண உணர்வுகள் முழுமையாக மேலேறி ஆன்மீகத்தோடு இணைவதையும், மேலுள்ள சுப்ராமெண்டல் மனம், உயிர், உடல் ஆகியவற்றில் கீழிறங்கி திருவுருமாற்றம் செய்வதைத்தான் கோருகிறது. பாலியல் ஆசை மேலேறும் பாதையை தடுக்கிறது. பிராணனில் அவ்வுணர்வு வலிமையாக இருந்தால் மேலிருந்து இரக்கமும் ஆபத்தில் முடிகிறது. இந்திய கருத்தியலான பிரம்மச்சரியத்தில் பாலுணர்வு அடக்கப்படுவதனால் அச்சக்தி மன, பிராண மற்றும் உடல் ஆகியவற்றை சக்தியூட்டுவதற்கு உதவும் என நம்பப்படுகிறது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ரேஜஸ் இன்டு ஓஜஸ், அதாவது இச்சக்தி மேலேறி ஆன்மீக சக்தியாக மாறும் என்கிறார் பகவான். இது எப்படி சாத்தியப்படும்? உடலை அடக்குவதனால் மட்டுமே நிகழ முடியாது. டிட்டாச்மெண்ட் அண்ட் ரிஜெக்ஷன், பற்றற்ற தன்மை மற்றும் விலக்கல் மூலமே நடைபெறும். பாலியல் தூண்டுதலின் பின் நமது கான்சியஸ்னஸ் நின்று அது தன்னுடைய உணர்வல்ல, இயற்கை சக்தியினால் வீசப்பட்ட ஒன்று என்று புரிந்து கொண்டு அதனை ரிஜெக்ட் செய்ய வேண்டும், விலக்க வேண்டும் என்கிறார். பழைய யோக முறை இவ்வுலக வாழ்வையே முழுமையாக துறப்பது என்ற நிலையில் இருந்தது, ரினன்சியேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட்லி அஃபேர்ஸ். ஆனால் இந்த யோக முறை புதிய மற்றும் டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃபை நோக்கியது. அதன் நோக்கம் நமது வாழ்வை ஆன்ம உண்மையில் கண்டுபிடித்து நம்மை வேரிலிருந்து மாற்றுவது, அதாவது மாற்றலாக்குவது, ரூட்டிலிருந்து நம்மளை மாற்றணும். மேலும் கூறுகிறார், அனைத்து அகந்தையான அன்பும், ஈகோயிஸ்டிக் லவ் மற்றும் அட்டாச்மெண்ட் ஆகியவை மறைய வேண்டும். அன்பு அகந்தையின் காரணமாகவே அன்பு செலுத்தும். லவ் ஈகோ சேக், ஃபார் ஈகோ சேக். லவ் லவ்ஸ் ஒன்லி ஃபார் த ஈகோ சேக் என்றார். அகந்தை சற்று காயமடைந்தோ அல்லது அதிருப்தி உற்றாலோ அந்த அன்பு முடிவுக்கு வந்துவிடும் அல்லது வெறுக்க துவங்கும். ஆகவே ஆன்மீக வாழ்வில் பாலினம் மற்றும் பால் உணர்வு தடை செய்யப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும். கடினமாக இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு இது முக்கியமானது. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, விழிப்புணர்வோடு நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்பிரிச்சுவல் சீக்கர். எல்லாருக்கும் பொத்தாம் பொதுவாக சொல்லலை பகவானும் மதரும்.
இது வந்து ஆன்மீகத்துல வெகு வேகமா முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆன்மீகத்துல ஒரு உச்சத்தை தொடணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கு கூறப்பட்ட ஒரு விதிமுறையாகும். புருஷ பிரகிருதி மற்றும் ஈஸ்வர சக்தி ஆகியவை படைப்பிற்கும் லீலைக்கும் அடிப்படை தத்துவமாக இருந்தாலும், மனித மனம் மற்றும் பிராண அளவில் பாலியல் அதெய்வீகமானது அல்ல. உயரிய வாழ்க்கைக்கு தயாராகாதவர்கள் அல்லது இன்னும் முழுமையாக ஆன்மீக வாழ்விற்கு தயாராகாதவர்கள் தொடரலாம். இந்நிலையில் ஆண் பெண் இருவரது அன்பு அல்லது காதலும் உயர்ந்த நிலையையும் நிறைவையும் அடைய வேண்டும். உடல் இனப்பெருக்கத்திற்கு பதிலாக உடல் ரீதியானதற்கு அப்பாலுள்ள ஒன்று, தட் இஸ் சுப்ரா பிசிக்கல் கைண்ட், பரிணமித்தது என்றால் இது சாத்தியம். அதாவது இந்த கன்செப்ஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் அது மாதிரி சொல்றாங்க இல்லையா, அதாவது சந்ததி விருத்தி, அதெல்லாம் அது வந்து சுப்ரா பிசிக்கல் கைண்டுன்றது ஒரு எவல்யூஷன்ல வந்தா இது சாத்தியம்ன்றாங்க. இது அக்கல்டிசம் என்னும் மறைவியல் கலை மூலம் சாத்தியம் என்கிறார் பகவான். ஹியூமன் அண்ட் டிவைன் லவ், ஸ்ரீ அரவிந்தர் சொல்றது, ஒரு ஜீவனில் ஒரு ஜீவனில் உள்ள ஏதோ ஒன்று மற்றொரு ஜீவனில் உள்ள ஏதோ ஒன்றை ஈர்ப்பதனால் இருவரும் ஒருவரை ஒருவர் நெருங்குகின்றனர். அது ஒருவித உணர்வோ அல்லது பிணைப்போ அல்லது அவர்களது இயல்போ எதுவாகவும் இருக்கலாம். முதலில் ஒருவரிடம் உள்ள நல்லது மற்றும் இனிமையான இயல்புகளை மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் நெருங்கி பழகிய பின் அவர்களது மற்ற இயல்புகளை உணரும் போது அந்த பிணைப்பு இல்லாமல் போவது மட்டுமல்ல, கருத்து மோதல்கள், உணர்வுகளின் எதிர்ப்புகள் அல்லது இரண்டு அகந்தைகளின் மோதல்கள் ஏற்படுகின்றன. வலிமையான ஆழமான அன்போ அல்லது நட்போ இருக்குமானால் இத்தகைய சிரமங்களை தாண்டி ஓர் இணக்கம் ஏற்படலாம். ஆனால் பெரும்பாலும் அவ்வாறு நடைபெறாமல் தவறுகள் பெரிதுபடுத்தப்பட்டு விரும்பத்தகாமல் போகிறது. மிக அரிதாக இதற்கு நேர்மாறாகவும் நடப்பதுண்டு. இல் ஃபீலிங் டு குட் ஃபீலிங், ஃப்ரம் opposition டு ஹார்மோனி. இத்தகைய இல் ஃபீலிங்ஸ் ஒருவர் மீது பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. உள்ளுணர்வு வெறுப்பு, பொறாமை, முரண்பட்ட நலன்கள் இது போன்ற காரணங்களாக இருக்கலாம். ஒருவரது பண்புகளையோ குறைகளையோ மிகைப்படுத்தாமல் அமைதியுடன் அணுக வேண்டும். ஹியூமன் லவ், இதுல வந்து ஹியூமன் லவ்வுக்கும் வைட்டல் லவ், அதுல என்னெல்லாம் இருக்கு கான்செப்ட்ஸ்ன்னு சொல்றாரு பகவான். ஹியூமன் லவ்ல வைட்டல் லவ், மென்டல் லவ், பிசிக்கல் லவ், சைக்கிக் லவ் போன்றவை உள்ளன. வைட்டல் லவ் வந்து வைட்டல் டிசையர், ஒரு கைண்ட் ஆஃப் லஸ்ட், காமம் எனலாம். பிசிக்கல் லவ்ல அட்ராக்ஷன் ஆஃப் பியூட்டி, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், வெளிப்புற தோற்றம், இந்த அழகு இதுல ஏற்படுறது. மென்டல் லவ்ல வந்து ஒருவரது லட்சியத்தை அடுத்தவரில் தேடுதல், சகதர்மினி, எனக்கு உற்ற தோழியாக நினைப்பது, ஒரு வழிகாட்டி போல் உதவியாளர் போல் பாவிப்பது, இதெல்லாம் தான் நம்ம வந்து காதல்ல விழுறோன்ற மாதிரி சொல்றாங்க. பிசிக்கல் லவ் அகந்தையின் திருப்தியை சார்ந்திருக்கு. சைக்கிக் லவ் வந்து அகந்தையின் திருப்தியை சார்ந்திருக்காது. ஆனால் ஹியூமன் ரிலேஷன்ல சைக்கிக் லவ் மற்ற எலிமெண்ட்ஸ், அதாவது மற்ற பிசிக்கல், வைட்டல், அதோட மென்டல், இதோட கூறுகளோட கலந்து விடலாம். இந்த எலிமெண்ட்ஸோட மிக்ஸ் ஆயிடும். அது மற்ற ஹியூமன் லவ்வின் கூறுகளான மென்டல், வைட்டல், பிசிக்கல் போன்றவைகளின் அதெல்லாம் டாமினேட் செஞ்சா ஆன்மாவின் ஒருங்கிணைந்த ஐக்கியத்திற்கு இது எல்லாத்தையும் நம்மளுடைய சைக்கிக் லவ் டாமினேட் பண்ணணும்ன்றாங்க. அப்படி பண்ணினால் அந்த ஆன்மாவின் ஒருங்கிணைந்த ஐக்கியத்திற்கு உதவும். டிவைன் லவ் குறித்து பகவான் வந்து ராதா மற்றும் கிருஷ்ணரின் உருவங்களை சோல் அண்ட் சைக்கிக் சிம்பல்னு சொல்றாரு. ஆன்மா மற்றும் சைத்திய குறியீடு. தெய்வீக அழைப்பை ஏற்று முழுமையான அன்பில் மலர்ந்து சரணடைந்தால் இந்த சுப்ரீம் ஆனந்தா, பரம ஆனந்தாவை நமக்கு கிடைக்கும். இதையே ராதையும் கிருஷ்ணரும் தங்களது தெய்வீக ஒன்றிப்பால் மனித உணர்வுக்கு அதை கொண்டு வருகின்றனர். அதான் ராதா கிருஷ்ணாவுடைய சிம்பல்னு சொல்றாரு. இறுதியாக நவஜாத்தாவின் ஒரு உரை, அதுல வந்து உயர் வாழ்வில் பெண்களின் பங்கு, த ரோல் இன் ஹையர் லைஃப், விமன் ரோல் இன் ஹையர் லைஃப், அதுல கூறியிருக்கிற கருத்துக்களை ஒரு தொகுப்பு பார்க்கலாம். இது வந்து இந்த உரையுடைய ரீகேப்பாகவும் இருக்கும். அன்னை அவர்கள் கூறியிருக்கிறார், சக்தி, அதாவது பெரும் ஆற்றல் பெண்களிடம் மட்டுமே உள்ளது. அந்த சக்தி
ஆன்மீக சக்தி சைத்திய சக்தி, அதாவது தெய்வீக பிரசன்னம் என்னும் டிவைன் பிரசன்ஸ். அன்னையை பொறுத்தவரை இச்சக்தி பெண்களிடம் சற்று கூடுதலாக இருக்கிறது. ஆனால் இதுவரை பெண்கள் எதிர்பார்த்த அளவு இத்தகைய ஆன்மீக சக்தியை வெளிக்கொணரவில்லை என்கிறார் அன்னை. ஒரு பெண் தன் சொந்த வாழ்வினை வடிவமைத்துக் கொள்வது மட்டும் அவளது பணி அல்ல. அவளை சுற்றி உள்ளவர்களின் வாழ்க்கையையும் அதிமன வாழ்க்கைக்கு தயார்படுத்துவதே அவளது முழு வாழ்வாக இருக்க வேண்டும். பெண்கள் தனது சூழ்நிலைகளை பற்றி, உறவினர் மற்றும் அவர்கள் நெருக்கமாக தொடர்பு கொண்டுள்ளோரை பற்றி குறை கூறாமல் இருப்பதுதான் முதலாவதாக கடைபிடிக்க வேண்டிய விதி. நியதின்னு சொல்றார். இறை சக்தி எந்த விதத்தில் எத்தகைய உறவினை மற்றவர்களோடு நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறது என்று உங்களையே நீங்கள் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது இறைசக்தி நம்ம மற்றவங்களோட ரிலேஷன்ஷிப்பை எப்படி எந்த அளவு வச்சுக்கணுன்றத நம்மளை நாமளே கொஸ்டின் பண்ணி டிசைட் பண்ணிக்கணும். உணவு பழக்கங்கள், தூக்கம், சமூக வாழ்க்கை, வேலை தேவைகள் இவற்றிற்கானவற்றில் எப்படிப்பட்ட வாழ்க்கைதனை நீங்கள் திட்டமிட்டு கொண்டு வாழ விரும்புகிறீர்கள் என்பதையும் தெளிவுபடுத்திக் கொண்டு வடிவமைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்குள் உறையும் தெய்வீக சக்தி உங்களை வழிநடத்தி செல்லும் போது தயக்கம், பயம் ஆகியவற்றை நீக்கி இறைவனை நோக்கி திரும்பி அவனுடைய உதவியை கோர வேண்டும். பரமனின் உதவியும் துணையும் இருக்கும் பட்சத்தில் எந்த தடையையும் உங்களால் தாண்டி செல்ல முடியும். இது பெண்களுக்கு மிகப்பெரிய பலமான ஒரு கருத்து, பலம் அளிக்கும் ஒரு கருத்து. இறைவன் மிகச் சரியான கருவியாக மட்டுமே ஆவது என்ற உறுதி இருக்கும் போது எந்த பிரச்சனையும் உங்களை மூழ்கடிக்க முடியாது. மாறாக அவற்றை எதிர்கொள்ளவும் தீர்வு காணவும் முடியும். அதற்கு தேவையான பலம், அறிவு, மனச்சக்தி யாவும் கிட்டும். இச்சக்திகள் எல்லாமே உங்களுக்குள் தான் உள்ளது. அவற்றை எழுப்புவதும் வளர்த்துக் கொள்வதும் உங்கள் கையில்தான் இருக்கிறது. உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளையும் மனதினால் அல்லாமல் ஓர் உயர்ந்த உணர்வு நிலை வழிநடத்தி செல்ல முடியும் என்பதை உணர வேண்டும். ஒரு பெண் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளாவிட்டால், தன்னைத்தானே முன்னேற்றிக் கொள்ள முடியாவிட்டால் அவள் மற்றவர்களை எவ்வாறு முன்னேற்றுவாள்? அவள் உயர் உணர்வு பெற்று அந்த உணர்வுடன் கூடிய ஒரு செயல்பாடு மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளும். அந்த உணர்வை ஒரு பெண்ணுகிட்ட வந்துட்டா அந்த உணர்வு மற்றவங்களோடையும் அது கண்டேஜியஸா தொத்திக்குன்ற மாதிரி சொல்றாரு. மேலும் அவள் வாய் திறந்து பேசாமலேயே அவளை சுற்றி உள்ள சூழ்நிலை மாறத் தொடங்குகிறது. அவள் பேச வேண்டிய அவசியமில்லை. தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்கள் மேல் சுமத்த வேண்டிய கட்டாயமில்லை. சுற்றிலும் இருப்பவை தாமாகவே மாறத் தொடங்கும். அனைத்துமே உயர்நிலைக்கு மாறத் தொடங்கும். ஆகவே முதற்காரியமாக இறைத்தன்மையை நினைவுபடுத்திக் கொள்வதோடு உங்கள் உடலிலும் மனதிலும் வாழ்விலும் இறைத்தன்மையின் சாநித்தியத்தை உணர்வது, மேலும் அந்த இறைத்தன்மையானது உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றிலும் உங்கள் மூலமாகவும் வேலை செய்வதை உணர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது. முக்கியமான 3 நிலைகளை ஒரு பெண் கட்டாயம் கடைபிடிக்கணும்ன்றாங்க. உங்கள் உள்ளே இறைவன் இருப்பதையும் அவன் வேலை செய்வதையும் உணர்வுபூர்வமாக ஒரு பெண் உணர வேண்டும். அதே போல் உங்கள் மூலமாக நீங்கள் பேசும் வார்த்தைகள், நீங்கள் செய்யும் வேலைகள், நீங்கள் செய்யும் ஒவ்வொன்றிலும், உதாரணமாக தேர்வு செய்யும் உடை, வீட்டில் உள்ள அலங்கார பொருட்கள், உணவு தயாரித்தல், இது போன்று ஒவ்வொன்றின் மூலமும் இறைவன் செயல்படுகிறான். நீங்கள் ஒன்றை தொடும்போது அது இறைவனின் தொடுதலாக இருக்க வேண்டும். காட்ஸ் டச். அப்படி இருக்க வேண்டும் என்றால் நான் வேலை செய்கிறேன் என்ற எண்ணத்தையும் கூட இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும். இறைவனது உயர் உணர்வானது எனது விரல்கள் மூலம் வேலை செய்கின்றது, என் பாதங்கள் மூலம் அசைகிறது, என் வார்த்தைகள் மூலம் இறை உணர்வு பேசுகின்றது என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். அந்த நினைப்போடே தான் இருக்கணுமே தவிர நான் செஞ்சுட்டேன், நான் போயிட்டேன்ற மாதிரி அந்த ஈகோயிஸ்டிக் தாட் வரக்கூடாதுன்றார். 3வது நிலை, உங்களுக்குள் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு தூண்டுதலையும் இறைவனை நினைத்து அவனது ஒளியின் முன் அவற்றை வைப்பது. இறைவனின் சங்கல்பத்திற்கு முன்பாக வைக்கப்படாத ஒன்று தானாகவே மறைந்து போவதைக் கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இறைவனின் சங்கல்பத்திற்கு முன் வைக்கப்படும் போது அதுவே அதிகமான ஆற்றலையும் கூடுதலான ஊக்கத்தையும் பெறுவதை காண்பீர்கள், உணரவும் செய்வீர்கள். இதுவே இறைசக்தி உங்களுக்குள் வேலை செய்கிறது என்பதன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுதான்
உங்களுடைய இறைவனோடு கூடிய இடைவிடாத தொடர்பு, எவற்றையெல்லாம் நீங்கள் இடைவிடாமல் தொடர்ச்சியாக தொட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவை அனைத்தும் ஓர் இறை தாக்கத்தை பெற்றுவிடும். உங்கள் கணவராகவோ குழந்தையாகவோ அல்லது உங்கள் வீட்டில் உள்ள பொருளாகவோ உணவாகவோ இருக்கலாம். இவை புதியதோர் உணர்வை பெற்றுவிடும். உணவு என்றால் புதிய சுவையை பெறும். கணவர் குழந்தையிடத்தில் மெதுவாக ஒரு மாறுதல் தோன்ற ஆரம்பிக்கும். இப்படியான உங்களது இடையறாத தொடர்பின் மூலம் சூழ்நிலை மாற்றம்தான் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரு குளியலை போல அளிக்கிறீர்கள். ஒரு பாத், ஒரு ஃப்ரெஷ் பாத்ன்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாத். இந்த தூய்மை செய்யும் குளியல், இந்த உயர்வினை தரும் குளியல் என்பது மிக உயர்ந்த ஒன்று. ஒரு ஆணால் இதை செய்ய முடியாது, ஒரு பெண்ணால் தான் செய்ய முடியும். அவளே இத்தகைய சூழலை தன் வீட்டில் உருவாக்க முடியும். ஸ்ரீ அன்னை கூறுகிறார், நீங்கள் குறைவாக பேசினால் எப்பொழுதும் உங்களை உயர் உணர்விலேயே வைத்திருக்க முயற்சி செய்தால் மிக சரியான வார்த்தைகளே உங்கள் மூலமாக வெளிவரக்கூடும். உங்களது தினசரி வேலைகளை இறைவனின் சாநித்தியம் வழிநடத்துமாறு திட்டமிட்டீர்களானால் சூழலோடும் பொருட்களோடும் மற்றவர்களோடும் புதியதோர் தொடர்பு ஏற்படுவதனால் நீங்கள் உங்கள் கணவருக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து கொள்வதற்கு பதிலாக அவர் உங்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடந்து கொள்வதை காண்பீர்கள். குழந்தைகளும் உங்களை மதித்து அன்பு செலுத்துவார்கள். இரு கைகள் சேர்ந்தால்தான் ஒலி எழுப்ப முடியும் என்பார்கள். நீங்கள் உண்மையாகவே அந்த உயர்வு உணர்வு நிலைக்கு உங்களை எழுச்சி பெற செய்தால் ஒரு கை மாத்திரமே போதும். கீழான உணர்வு நிலையில் இருந்தால்தான் 2 கைகள் தேவைப்படுகின்றன. உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலையில் மாற்றம் கொண்டு வர 2 செயல்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று, உங்கள் வீடு எப்பொழுதும் ஒரு ஒழுங்குமுறையில் இருக்க வேண்டும். ஒரு ஆர்கனைஸ்டா, ப்ராப்பரா, கிளீனா இருக்கணும். நாம் ஒரு பொருளை வீணாக செலவழிக்க கூடாது என்று தெரிந்து கொண்டு விட்டால் நாம் எல்லோருமே லட்சாதிபதிகளாக திகழ்வோம். அன்னை எதையுமே வீணாக்கியதில்லை. ஒரு பார்சல் வரும்போது அதை சுற்றி இருக்கும் நூல் கயிற்றை எடுத்து அந்த அட்டை பெட்டியிலேயே வைப்பார். அதை மறுபடியும் உபயோகிக்கலாம் என்பார். மேலும் அந்த பார்சல் சுற்றி வந்த காகிதத்தை கூட ஆசிரம ஹேண்ட்மேட் காகித தொழிற்கூடத்திற்கு மறுசுழற்சி செய்ய ரீசைக்கிளிங் அனுப்புவார். அல்லது மற்றொரு முறை அதை பயன்படுத்தலாம் என்று பத்திரமாக வைப்பார். நாம் பொருட்களை வீணடிக்கவில்லை என்றால் இவ்வுலகில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவையானவை கிடைக்கும் என்கிறார் அன்னை. இந்த விஷயத்தில் பெண்களே ரோல் மாடல். நீங்கள் இதை கடைபிடித்தால் உங்கள் கணவர் மற்றும் குழந்தைகளிடமும் இதை ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்றார். உங்கள் கணவர் மற்றும் குழந்தைகளின் மிகச்சிறந்த திறமையை அறிந்து கொண்டு மேலும் உங்களுக்கு மிக நெருங்கியவர்களும் அவர்களது இலக்கில் முன்னேற உதவ வேண்டும். மிகவும் சகிப்புத்தன்மையோடு இருங்கள். அவர்களுக்கு மிக உதவியாக இருங்கள். இதுவே நீங்கள் இறைவனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் செய்யும் பணி, ஏன் உங்களது கடமை என்று கூட சொல்லலாம். உங்களது அகந்த எண்ணத்தை நீக்கிவிட்டு, ஓ இறைவா, நீரே செயல்புரியும், நீரே பேசும், நீரே எனது கண்களின் மூலம் பாரும், என் வாய் வழியாக பேசும், எனது செவிகளின் வழியாக கேளும் என்று இறைவனது இருப்பை எழுப்ப வேண்டும். நாம் அவசரமாக செயல்படுவதால் தான் அந்த செயல் திருப்திகரமாக அமைவதில்லை. ஆனால் நாம் ஒருமுகப்பட்டு அதிலேயே நிலைத்திருந்தால் சூழ்நிலை எவ்வளவுதான் மோசமாக இருந்த போதும் முடிவு மிகச்சிறந்ததாக அமையும். மூடியிருக்கும் கதவுகள் தாமாகவே திறக்கும், எல்லாமே மாறும். அன்னையின் குழந்தைகளாகி நீங்கள் வாழும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும். லிவிங் எக்ஸாம்பிள். உங்கள் வீட்டிற்கு வெள்ளை அடிக்க வேண்டியிருந்தால் உங்கள் வீட்டின் சுவர்களே உங்களிடம் இந்த நிறம் இங்கு வேண்டும், அந்த நிறம் அங்கு அடிக்கப்படலாம் என்று பேசுவதைக் கண்டு நீங்கள் வியப்பீர்கள். அந்த அளவுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துரும்ன்ற. தோட்டத்தில் வளரும் செடி கொடிகள் மற்றும் உள்ள பொருட்கள் அனைத்திலும் உள்ள இறைத்தன்மையை உற்று நோக்குங்கள். பிறகு உங்களிடம் அவை பேசுவதை நீங்கள் உணர்வீர்கள். அடுத்து, தேவையற்ற பொருட்களை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது. உபயோகப்படுத்த முடியாத பொருட்கள் அனைத்தும் உங்களுக்கு தொந்தரவு தருகின்ற குப்பைகளை. அவற்றை விற்று விடுங்கள் அல்லது தேவைப்படும் யாருக்கேனும் கொடுத்து விடுங்கள். தேவையானவற்றை அழகாக நேர்த்தியாக வைத்தால் உங்களை சுற்றி அழகும் ஆனந்தமும் வளரும். இறைவனது வழி நடத்துதல். உங்களை ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யும்படி தூண்டும் போது நீங்கள் அவனது கட்டளைப்படி அதை செய்யுங்கள்.
ஒருவேளை அவனது வழிநடத்துதல் இல்லை என்றால் அதற்காக காத்திருங்கள். அனைத்திற்கும் முதன்மையான தளபதி இறைவன் ஒருவனே. உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அனைத்து தேவைகளையும் இறைசக்தி தன்னுடைய கடமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது. நீங்கள் உங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யுங்கள், அது போதும். இறைவனுடைய வேலையை செய்து முடிப்பதற்கு தேவையானவற்றையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாவற்றையும் இறைவனே பார்த்துக் கொள்வார். இதே போன்ற நீதிகளைத்தான் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலைகளிலும் கடைபிடிக்க வேண்டும். அன்னை கூறுகிறார், மக்கள் மிகச் சாதாரண யோசனைகளாலும் ஆசைகளாலும் நிரம்பிய குறுகிய உணர்வு நிலையில் இருக்கிறார்கள். அவ்வாறு இருந்தால் அதிமனம், சூப்பர் மைண்ட் உங்களிடம் எவ்வாறு செயல்படும்? அதிமனம் வேலை செய்ய வேண்டுமானால் அதிமன சக்திக்கும் ஒளிக்கும் திறவாய் இருக்க வேண்டும். இதனை எளிமையாக சொல்ல வேண்டுமானால் எப்பொழுதும் ஸ்ரீ அரவிந்தரையும் அன்னையையும் நினைத்து கொண்டே இருப்பது மற்றும் அவர்களது உணர்வோடு ஒன்றி இருப்பதே. உங்களது சமூக வாழ்க்கையிலும் இதே அடிப்படைதான். இறைவன் உங்களுக்கு அளிக்கும் ஒரு காட்சியை மிக தெளிவாக உணர வேண்டும். அவர் அளிக்க விரும்புவதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஆற்றல் மிக்க முழு சரணாகதி இருக்க வேண்டும். வேலை செய்வதற்கு தேவையான சக்தியையும் தேவையான ஓய்வையும் அவரே அளிப்பார். கட்டுப்பாடுகளை நீங்கள் போடாதீர்கள். அப்படி கட்டுப்பாடுகளை விதிக்கும் போது நீங்கள் உங்கள் உயர் சக்தி முன்னேற்றத்திற்கு செல்லும் கதவுகளை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் உண்மையாகவே உயர் இறை உணர்வில் இருந்தால் இறைவனே அனைத்தையும் உங்களுக்காக செய்வான். உயர் உண்மையை பொறுத்தவரையில் அனைவருமே சமம். ஆண் பெண் இருவருக்கும் உரிமைகளும் கடமைகளும் சமமே என்கிறார் ஸ்ரீ அன்னை. இனி மிகவும் முக்கியமான ஒரு இது, சாவித்திரி கோட் பண்ணாத ஸ்பீச்சை முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏன்னா அன்னை பராசக்தி, அனைத்து தெய்வங்களின் வடிவமான நமது அன்னை, அவர்களுடைய சாவித்திரி அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதர்ல சில வரிகளை கோட் பண்ணி அதோடு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். புக் 3, புக் ஆஃப் த டிவைன் மதர், பேஜ் 314, லைன் 151 At the head she stands of birth and toil and fate. In their slow round the cycles turn to her call. Alone her hands can change time's dragon base. Hers is the mystery the night conceals. The spirit's alchemist energy is hers. She is the golden bridge, the wonderful fire. The luminous heart of the unknown is she. A power of silence in the depths of God. She is the force, the inevitable word, the magnet of our difficult ascent, the sun from which we kindle all our suns, the light that leans from the unrealized vast, the joy that beckons from the impossible, the might of all that never yet came down. All nature dumbly calls to her alone to heal with her feet the aching throb of life and break the seals on the dim soul of man and kindle her fire in the closed heart of things. All here shall be one day her sweetness is home. All contraries prepare her harmony. Towards her our knowledge climbs, our passion gropes. In her miraculous rapture we shall dwell. Her clasp shall turn to ecstasy our pain. Our self shall be one self with all through her. அரவிந்த அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி கூறுகிறேன். இன்றைய சர்வதேச பெண்கள் தினத்தில் எல்லோருக்கும் தெய்வமாக இருக்கும் நமது இனிய அன்னையின் இவ்வரிகளோடு, சாவித்திரி வரிகளோடு இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பர்கள் ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பகிர்ந்து கொள்ளலாம். எஸ் சீனிவாசன் சார். ரொம்ப அருமையான ஒரு லெக்சர் இது. ரொம்ப நல்லா கோஜெக்டாக கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும். இவங்க சாவித்திரி கொடுத்தபடி மதருடைய கிரேஸ் நல்லா தெரிஞ்சுது. வேர் ஹர் ஃபீட் ப்ரெசஸ் கோர்ஸ் மிராக்குலர் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் அன் என்ட்ரான்சிங் ஆனந்தா, அந்த மாதிரி இருந்தது. நன்றி.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. தங்கம். மதர் பிளஸிங் சார், ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி. மீனாட்சி மேடம் நன்றி, உங்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ் ராதாராணி மேடம். தேங்க்யூ சார். ஒரு நல்ல நாள்ல ஒரு அற்புதமான பேச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னீங்க மீனாட்சிமா. இவ்வளவு கம்பைல் பண்ணி இவ்வளவு அழகா சொல்றது ரொம்ப ரொம்ப அருமை அண்ட் அற்புதம். அண்ட் மொழியில உங்களுக்குள்ள அந்த அது என்ன சொல்றது, கண்ட்ரோல், அது ரொம்ப நல்லா இருந்தது. மேக்சிமம் நீங்க பியோர் தமிழ்லயே ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் கடைசியில சொன்ன ஒரு பேசேஜ் ரொம்பவே அற்புதம். அதாவது நடக்கும் போதும் பேசும் போதும் எல்லாம் செய்யும் போதும் அது இறைவன் தான் நம்ம மூலம் செய்யறாரு அப்படிங்கிற அந்த கான்பிடென்ஸை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வரணும்னு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சேர்மன் சார். தேங்க்யூ மீனாட்சிமா. தேங்க்யூ, தேங்க்யூ. எஸ் சார். மேடம், நீங்க ரொம்ப அருமையா ஃபர்ஸ்ட் கிளாஸா பேசுனீங்க மேடம். எனக்கு ஒண்ணுதான், நீங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இன்னும் ஒரு 2 days 3 days மைண்ட்ல அப்படியே ரீடைன் ஆகும், அதுக்கப்புறம் ஆகாது. அதுக்கு ஏதாவது புக்ஸ், ஏதாவது ஸ்மால் சம்மரிஸ்ட் புக்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா மேடம்? ஐயா, இந்த உரையே ஆன் விமன் மதர் பகவானுடைய கருத்துக்கள்ல இருந்து தொகுத்ததுதான். மொத்த புத்தகத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. முக்கியமான பாயிண்ட்ஸ் மாதிரி எடுத்து தொகுப்பு இது. ஆன் விமன் சப்தால கிடைக்கும் புக்கு. ஸ்ரீ அரபிந்தோ மதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து கம்பைல் பண்ணது. தேங்க்யூ மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி. நன்றி திருமதி மீனாட்சி மேடம் அவர்களுக்கு. நிறைய இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு, அதுவும் விமென்ஸ் டே கோஇன்சிடென்ட்லி ஹேப்பன் டு பி, ஸோ ஐ செலக்டட் த டாபிக் அண்ட் இதை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. மிகவும் பொருத்தமான தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த நாளுடன் மிகவும் பொருத்தமான தலைப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்து நிறைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். இதனுடைய அடிப்படையான கருத்து என்னவென்றால், இரண்டுமே இந்த மேல் அண்ட் ஃபீமேல், இவை இரண்டுமே ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை. சிருஷ்டி என்றால் அது அந்த பெண் சக்தி இல்லாமல் சிருஷ்டி இல்லை. அதே போல வெளிப்பாடு என்றால் அதற்கு பின்னால் ஆண் சக்தி இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படை கருத்தின் கொண்டு உங்களுடைய உரையை நீங்கள் துவக்கினீர்கள். இது அன்னையினுடைய பல கருத்துக்களை இங்கு அறிந்தோம் உங்கள் மூலமாக. இந்த ஆண்பால் பெண்பால் இருவரில் யாருமே ஒருவருக்கொருவர் தாழ்ந்தவரும் அல்லர் உயர்ந்தவரும் அல்லர், இருவருமே சமம்தான். ஒரு பெண் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அது அவளே தான் செய்ய முடியுமே ஒழிய வெளியிலிருந்து வேறு ஒருவர் அதை அவளுக்கு செய்ய முடியாது. அதே போல மிகச் சரியான மிக உயர்வான தருணங்களில், உயரிய தருணங்களில் நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய அந்த பரஸ்பரம் பழகுதலில் நாம் எந்த ஆண் பாலா பெண் பாலா என்பதை மறந்து விடுகின்றோம். உயரிய தருணங்களில் அனைவருமே மறந்து விடுகின்றோம். யாருமே கான்சியஸா இருப்பதில்லை. இந்த நாம் எல்லோருமே மனித இனம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்றால் இந்த அதிமானம், சூப்ராமென்டல், அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றது. சூப்ராமென்டல் வேர்ல்டில் அண்ணன் என்ன கோருகின்றார்கள், இந்த யூஷுவல் விமன் என்றால் யூஷுவல் வே ஆஃப் கன்சீவிங் என்கின்ற அதை கடந்த ஒரு நிலையில்தான் அந்த அதிமானிடம் செயல்படும் என்று கூறுகின்றார்கள். பெண் என்றால் வெறும் பிள்ளைகளை உருவாக்கும் ஒரு அமைப்பு என்கின்ற அந்த தன்மை மாறிவிடும் என்று அன்னை கூறுகின்றார்கள்.
இதில் இந்திய பாரம்பரியத்தில் இந்த கருத்து, இந்த ஆண் பெண் இருவருமே ஒருவருக்கு ஒருவர் இணைந்து படுபவர்கள் என்கின்ற கருத்து, அந்த புருஷா பிரகிருதி கான்செப்ட் அதில் வலியுறுத்தப்பட்டு வந்துள்ளது. ஏன் பெண் ஒரு அடங்கி போகும் அம்சத்தை உடையவளாக நிர்பந்திக்கப்படுகின்றார் என்றால், அது ஒரு ஆணினுடைய அந்த தான் என்கின்ற அந்த அகங்காரத்தை அகங்காரத்திற்கு அது வலுவூட்டுகின்றது. இட் பேம்பர்ஸ் மேன்ஸ் ஈகோ. அதனால தான் அந்த ஃபீமேல் சப்மிசிவ்னஸ் என்பது தொன்று தொட்டு அது மிகவும் நன்கு ஆதரித்து வளர்க்கப்பட்டுள்ள வந்தது. அதை எல்லோருமே எல்லா ஆண்களுமே அதை ஆதரித்தார்கள். என்ன காரணம் என்றால், அது அவர்களுடைய அந்த ஈகோவை அது என்ன செய்தது, அதற்கு வலுவூட்டியது. ஆகையினால் அன்னையும் பகவானும் என்ன கோருகின்றார்கள் என்று உங்களுடைய கருத்துக்களின் மூலமாக அறிந்து கொண்டோம் என்றால், இந்த வாழ்க்கை துணை என்பது நம்முடைய ஆசையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி பேஸ்ட் ஆன் அவர் சோல்ஸ் சாய்ஸ் என்கின்ற ஒரு கருத்தை நாம் அறிந்து கொண்டோம். அதே போல பெண்களும் சரி, ஒரு ஆன்மீக வாழ்வை அவர்கள் தேர்ந்தெடுப்பது எது அதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களுடைய ஆன்மீக தாகம்தான், நாட்டம்தான் காரணமாக இருக்க வேண்டுமே ஒழிய வாழ்வின் மீது அவர்கள் கொண்டுள்ள ஒரு வெறுப்பு காரணமாக இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு கருத்தையும் பகிர்ந்து கொண்டீர்கள். திருமணத்தினுடைய ஒரு அடிப்படை கருத்து அடிப்படை நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால், ஆன்மீக அந்த ஒருமை, ஸ்பிரிச்சுவல் யூனிட்டி, அதுதான் ஒரு மைய நோக்கமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த குடும்ப மதிப்பீடுகள் குறித்து சில கருத்துக்களை, அன்னையினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். ஏனென்றால் ஆன்மீக வாழ்வை நாடுபவர்களுக்கு வழக்கமான அந்த குடும்ப அமைப்பு என்பது அவர்களுக்கு பொருந்தாது என்கின்ற கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். அதே போல திருமணம் என்பது அந்த இரண்டு ஆன்ம ரீதியில் ஏற்படும் ஒரு ஒருமைத்தனத்தை உருவாக்கும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய வெறும் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த குழந்தைகள் உருவாக்குவதில் பெண்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த ப்ரீநேட்டல் ப்ரிப்பேர்ட்னஸ், எவ்வாறு ஒரு குழந்தையை நாம் இந்த உலகத்தில் கொண்டு வரும் பொழுது எவ்வாறு தயார் செய்ய வேண்டும், அந்த குழந்தையை நாம் உருவாக்கும் பொழுது எவ்வாறு ஒரு சரியான குழந்தையை அவர்களுடைய ஆன்மா மலரச் செய்வதற்காக எவ்வாறு அந்த தாய் எவ்வாறு அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் தாய் ஒரு குழந்தையை உருவாக்கும் தருணத்தில், அந்த குழந்தையை உருவாகும் தருணத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அதனுடனும் அந்த எப்பொழுதுமே ஒரு உயர்வான விஷயங்களை நோக்கி பிரார்த்தனை செய்தும் இருந்தாள் என்றால், அவள் உருவாக்கும் அந்த குழந்தை என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆன்மாவாக இந்த உலகத்தில் வெளிவரும் என்கின்ற கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக அவளுடைய சூழ்நிலை, போத் பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கல், ஒரு சரியான ஒரு சூழ்நிலையாக அமைய வேண்டும். அவ்வாறு செய்தால் என்ன செய்கின்றோம் என்றால், அது மாத்திரமல்ல, அந்த குழந்தை பிறந்த பின்பும் கூட அந்த தாய் தான் உதவுகின்றாள். அந்த குழந்தை தன்னுடைய உண்மையான ஆன்மனை கண்டறிவதற்கும் அவள் உதவுகின்றாள். இதற்கு அத்தியாவசியம் என்னவென்றால், ஒருவர் உயர்ந்த அம்சங்களை கொண்டு வாழ்ந்து குழந்தைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். இந்த ஆண் பெண் முரண்பாடு என்பது பயனற்றது என்கின்ற ஒரு கருத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். ஏனென்றால் இந்த ஆண் தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், பெண் தான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கட்டாயத்தை நீக்க வேண்டும் என்கின்ற கருத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். ஏனென்றால் இந்த இறையம்சத்திற்கு முன்பு அனைவரும் சமம்.
மேலும் ஒரு முக்கியமான கருத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். என்னவென்றால், இந்த சைத்திய புருஷனை கண்டறிவது யாருக்கு எளிது என்றால் ஒரு பெண்ணுக்கு தான் எளிது என்ற கருத்தையும் நீங்கள் அன்னையினுடைய கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த மனிதனுடைய கீழ் இயல்புகளை எவ்வாறு ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்கள் விளக்குவது என்றால், ஒன்று அதனிலிருந்து ஒருவர் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும், டிட்டாச்மெண்ட். இரண்டாவது, அதை விளக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கீழ் இயல்புகளை நாம் நம்மிலிருந்து விலக்கி ஒரு உயர் உணர்வு நிலைக்கு நாம் செல்ல முடியும். இந்த ஆண் பெண் இருவருக்கும் எடுக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன், இதெல்லாம் பார்த்தோம் என்றால் எல்லாமே மேம்போக்காக இருப்பவை. ஏனென்றால் இந்த ஈர்ப்புகள் எல்லாமே ஒரு மேம்போக்கான விஷயங்களின் அடிப்படையில் தான் ஈர்ப்புகள் ஏற்படுகின்றன. அதே சமயம் சில காலத்திற்கு பின்பு அதுவே பரஸ்பரம் மன கசப்பையும் உண்டாக்குகின்றது என்கின்ற கருத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த அன்பு என்பது சைத்திய புருஷனை சார்ந்த அன்பாக இருக்க வேண்டும். அவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு பெண் என்பது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக செயல்படுகின்றாள். அவள் தன்னை சுற்றி அனைத்தையுமே வடிவமைக்கின்றாள். இதற்கு என்ன அடிப்படை தேவை என்றால், அவள் இறைவனுடைய ஒரு மிகச்சிறந்த கருவியாக தன்னை நினைக்க வேண்டும். எப்பொழுதுமே இந்த இறை சாநித்தியத்தை தன்னுள் உணர்ந்தவளாக அவள் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அவள் தன் மூலமாக வெளிப்படுத்தும் அனைத்து விஷயங்களும் அந்த இறைவனுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த கருத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இந்த இறுதியில் என்ன கூறினீர்கள் என்றால், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு உயர் உணர்வு நிலையின் கீழ் செயல்பட வேண்டும். அனைத்து விஷயங்களையுமே ஒரு உயர் உணர்வு நிலையுடன், சடப்பொருள்களாக இருந்தாலும் சரி, ஒரு உயர் உணர்வு நிலையுடன் கையாள வேண்டும் என்கின்ற கருத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள். இத்தகைய சிறப்பான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. இங்கு கூடியுள்ள அனைத்து அன்னை அன்பர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. இப்பொழுது பிரார்த்தனை இசையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வரும். அன்னை அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அன்னை பகவானுக்கு நன்றி.